வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அன்பார்ந்த நெஞ்சங்களே, அன்பார்ந்த ரசிகப் பெருமக்களே, அன்பார்ந்த உள்ளங்களே, நெஞ்சங்களே. ஒரு குறைந்த இடைவெளிக்கு அப்புறமா நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஏதாவது இந்த மாரி ஒரு அருமையான நிகழ்ச்சிகள. இது ஒரு அரிய சந்தர்ப்பம். எப்பவுமே நேயர்கள சந்திச்சு பேசுறதுன்றது ஒரு உன்னதமான ஒரு விஷயம். நம்ம தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனல்ல நெறைய அ கதைகள்லாம் பார்த்திருப்பீங்க. அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன்லேருந்து, அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம், அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம், அப்புறம் பார்த்திபன் கனவுலேருந்து, அப்புறம் வரலாற்று புதினங்களும் சரி, அப்புறம் இந்த சமூக நாவல்களும் சரி, நெறைய கதைகளும் சரி, அம்புலிமாமா கதைகளும் சரி, நெறைய கதைகளெல்லாம் நீங்க தொடர்ந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதே சமயத்துல நம்ம தமிழ் கலை, கலாச்சாரம், பண்பாடு என்று சொல்லக்கூடிய வகையில, நம்ம உன்னதமான தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில நிகழ்ச்சிகள நம்ம நற்றிணை, குறுந்தொகை, தொல்காப்பியம் அப்படின்ற ரீதியில நம்ம பேராசிரியர் முனைவர் பொன் கதிரேசன் ஐயா அவர்களோட சேர்ந்து நம்ம பண்ணோம் நிகழ்ச்சிகள்லாம். அப்புறம் இல்லாம நம்ம உபன்யாசங்கள் அப்படின்ற மாரி தெய்வீகமான நிகழ்ச்சிகள் நம்ம சிலதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். எல்லாத்துக்கும் நீங்க ஆதரவு குடுத்தீங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. இன்னைக்கு நாம ஒரு அரிய பெரிய உன்னதமான ஒருவர சந்திக்க போறோம் நாம, நம்ம நிகழ்ச்சியில. அவர் யாரு அப்படின்னு நீங்க ஆவலுடன் எதிர்பார்ப்பீங்க. அவர் டாக்டர் எம்.எல். ராஜா அவர்கள். அவர்கள் ஆ ஆப்தால்மாலஜி டாக்டர். அதாவது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல அவர் ஒரு மருத்துவர். அவர் மருத்துவர்ன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா, அதையும் தாண்டி அறிவியல், வானசாஸ்திரம், அ அப்புறம் நம்ம புராதனமான தமிழ் கலை பொக்கிஷங்கள், இந்திய பொக்கிஷங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆர்க்கியாலஜி, எபிகிராஃபி அப்படின்ற வகையில அவர் ஒரு நெறைய பெரிய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்காரு. நெறைய ரிசர்ச் எல்லாம் அவரு பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஸ்பீக்கர், ஓகே. ஒரு ஆன்மீகவாதியும் கூட. அப்புறம் நம்ம பாரம்பரிய அ கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு, அதை தேட முற்பட்டு, தேடி நெறைய செய்திகளை எல்லாம் தொகுத்து, அ அதாவது வரலாற்று ஆய்வாளர்கள் அ அந்த வரிசையில நெறைய ஆய்வுகள செஞ்சு 10க்கும் மேல புத்தகங்கள் எல்லாம் அவரு பதிப்பிச்சிருக்காரு. நெறைய இடத்துல அவர் சொற்பொழிவுகளும் ஆற்றியிருக்கிறார். அவர் அ அவினாஷ் என்று சொல்லக்கூடிய, அதாவது அகாடமி ஆன் வைப்ரண்ட் நேஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் ஹெரிடேஜ் அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலம், அது அவர் தொடங்கின அமைப்புல, அவர் தமிழ் லிட்ரேச்சர், ஹிஸ்டரி, குரோனாலஜி, அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் சயின்டிஃபிக் அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் அவர் நேஷன்ஸ் போத் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் இன் வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். அதாவது எப்படின்னா, கல்லூரிகளிலும், பள்ளிகளிலும் அதாவது மாணாக்கர்களுக்கும் எல்லாருக்கும், அதாவது நமது வரலாற்று சார்ந்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை, அந்த வரலாற்றுக்கு ஆதாரங்களாக செயல்படுபவை எவை? அதாவது எப்படின்னா, கல்வெட்டுகள் இருக்கு, ஓலைச்சுவடிகள் இருக்கு, புராண இதிகாசங்கள்ல கூறப்பட்டிருக்கிற செய்திகள் இருக்கு, அப்புறம் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல இருக்கு, அப்புறம் தமிழ் இலக்கியங்களில நிறைய ஆவணங்களாக இருக்கு, சரியா? செப்பு பட்டயங்கள் அதுல எல்லாம் கூட இருக்கு. இதை போல நிறைய, அதாவது 420க்கும் மேற்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் அவர் தேடி படம் எடுத்து அதை பதிவு பண்ணி அவருடைய புத்தகங்களிலும் சொல்லியிருக்காரு, அவரது லெக்சர்ஸ்லயும் சொல்லியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அவரது புத்தகங்கள்ல நிறைய வானசாஸ்திரம், ராஜேந்திர சோழா, அப்புறம் சுவாமி விவேகானந்தரை பத்தியும் எழுதியிருக்கார், டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ் பத்தியும் எழுதியிருக்கார், வந்தே மாதரம் அப்படின்னு தமிழ்ல புத்தகம் எழுதியிருக்கார். அப்புறம் வரலாறுன்னு சொல்லிட்டு இருக்கச்சே ஹிஸ்டரி, அதாவது கிங் விக்ரமாதித்யா, ஆரியபட்டா, அப்புறம் அஸ்ட்ரோனாமிக்கல் எவிடன்ஸ், அப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அவரை அறிமுகப்படுத்தினது டாக்டர் வெங்கடேஷ் சுவாமின். ஸோ அவருக்கு ஒரு கோடி நமஸ்காரம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம தமிழ் ஆடியோ புக்ஸோட ஒரு நிகழ்ச்சிக்கு மெருகு சேர்க்கக்கூடிய வகையில நமக்கு நிறைய அரிய பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்றைக்கு நாம ராஜா அவர்களை வரவேற்கிறோம். முறைப்படி நம்ம நிலையத்துக்கு வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். ஐயா வணக்கம், வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
வணக்கம். சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமா சார். உங்கள் "பார்க்கும் அனைத்தையும் இடமெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே" அப்படின்ற மாரி, உங்களது இந்த சேவை, உங்களது இந்த ஆற்றல் வியக்க வைக்கிறது சார். அதாவது நீங்க வந்து அதாவது தெய்வ ஒரு கடாட்சம் துறை தான் சொல்ல முடியும். ஆமா. ஒரு துறைன்னு சொல்ல முடியாது உங்கள. மருத்துவத் துறைன்னு சொல்லலாம், அறிவியல் துறைன்னு சொல்லலாம், வரலாறுன்னு சொல்லலாம். அப்புறம் வானசாஸ்திரம், ஆன்மீகம், அ அது மாரி தமிழ் இலக்கியம் எல்லாவற்றிலும் ரொம்ப அ அதாவது என்ன பட்டைய கெளப்புறீங்கன்னு ஒரு கலோக்கியல்ல சொல்லுவாங்க இல்லையா? அதேபோல அருமை. ஒரே வார்த்தைய சொல்லலாம். அருமை, அற்புதம், ஆனந்தம். அதான். பெருமை சார். ஆமா. அ எங்க தொடங்குறது அப்படின்னு முதல்ல ஒரு எப்பவுமே அந்த பிரேக் த ஐஸ்ன்னுவாங்க. முதல்ல நான் வந்து நீங்க வந்து ஒரு மருத்துவர் இல்லையா? அதுவும் எப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இல்லையா? 25 ஆமா. ஆண்டுகளுக்கும் மேலாக நீங்க வந்து இந்த தொழில்ல மருத்துவத் துறையில இருக்கீங்க. ஒரு மருத்துவரா இருக்கக்கூடிய நீங்க, எப்படி உங்களுக்கு இந்த வரலாற்றின் மீது ஒரு பற்று ஏற்பட்டது? அ அப்புறம் அ வரலாறை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து உங்களது அறிவுரை அவசியம் தேவை. அது வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதே சமயத்துல வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும் பொழுது, எப்படியெல்லாம் படிக்கலாம்? எங்கேருந்து தொடங்குறதுன்றது எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையா வரும். அது மாரி லைப்ரரில போய் புஸ்தகம் படிக்கலாம். இல்ல 4 பேர் சொற்பொழிவுகள கேட்கலாம். இல்லன்னா இன்டர்நெட்ன்னு இருக்கு. போய் Googleல சர்ச் பண்ற மாரி எல்லாம் ஆமா. சர்ச் பண்ணலாம். இல்ல கல்வெட்டுகள படிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி கூடங்களும் இப்ப நெறைய இருக்கு. இருக்கு. கல்லூரி கல்வெட்டியல் படிப்பு ஆமா, இருக்கு. ம். ஆமா. அதனால நீங்க வந்து எங்களுக்கு புரியக்கூடிய வகையில, அருமையானவற்றை எளிமையான வகையில எங்களுக்கு எடுத்துச் சொல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் சார். முதல்ல ஒவ்வொரு கேள்வியா நான் வரேன். கண்டிப்பா. முதல்ல வரலாறுல நான் மருத்துவராக இருந்தா கூட, வரலாற்றுல ஏன் ஆர்வம் ஏற்பட்டதுன்னா, முதல் காரணம் வந்து எனக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் போதிலிருந்தே வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. ம். இப்ப எப்படின்னா, நான் 7த் எல்லாம் படிக்கும்போது, வரலாற்றுல 100க்கு 98 மார்க்லாம் வாங்கியிருக்கேன். அ. என்னோட வரலாற்று ஆசிரியர், "அப்பா என்ன வந்து தப்பா எடுக்க வேண்டாம். உனக்கு 98 தான் போட்டிருக்கேன்னு மனசு கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா வரலாற்றுல 100க்கு 100 போட முடியாது. அ. அதனால உனக்கு 98ஓட நான் நிறுத்தியிருக்கேன்." ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயதிலிருந்தே ஒரு எண்களை பார்த்தா அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சிரும். சரி. ஆக வரலாறுனாவே காலக்கணக்கு. ம். காலக்கணக்குனா இத்தனாவது ஆண்டுல அசோகர் இங்க படையெடுத்தாரு. ராஜேந்திர சோழன் இங்க போய் படையெடுத்தாரு. இந்த மன்னனை ஜெயிச்சாரு. அப்படிங்கும்போது, அப்புறம் இந்த கோயில இத்தனாவது ஆண்டு கட்டுவித்தார். அந்த எ காலக்கணக்குல அந்த எண்கள் வரும். அதெல்லாம் எளிதா எனக்கு மனப்பாடம் ஆயிரும். அதோட கூட எனக்கு இந்த நாட்டின் மேல அளவற்ற பற்றுதல் இருந்தது. அதனாலே அப்புறம் நம்முடைய தர்மத்தின் மேலே ஆழ்ந்த பற்றுதல். ஆகவே நம்முடைய தர்மத்தை பற்றியும், நம்மளுடைய நாட்டை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும்னா, முதல்ல நம்ம நாடு எப்படி இருந்தது? நம்முடைய தர்மம் எப்படி இருந்தது? எப்படியெல்லாம் அது வந்து தலை தூங்கியது? அப்படி தெரியணும்னா உங்களுக்கு வரலாறு அவசியமாகுது. ஆகவே அந்த ரீதியில எனக்கு வரலாறு ஆர்வம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து நான் வந்து கோட்டா வெங்கடாச்சலம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பெரியவரோட நூல்கள் படிக்க முடிஞ்சது. சரி. அவரு கோட்டா விஜயவாடால அங்க இருந்தவரு. 25க்கு மேற்பட்ட நூல்கள் அந்த 1925லிருந்து 50 வரையிலும் எழுதியிருக்காரு. ம். அந்த காலகட்டத்துல இன்டர்நெட் இதெல்லாம் இல்ல. ம். ஒரு ஒரு பண்டைய கால ஓலை சுவடி பார்க்கணும், இல்ல பதிப்பித்த பழைய நூல் பார்க்கணும்னா, அந்த நூல் எங்க இருக்கோ, அங்க தேடி போய் அங்க 10 நாள், 20 நாள் அந்த நூலகத்துக்கு அருகில அறை எடுத்து தங்கி படிக்கணும். ம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல கூட மிகப்பெரிய அரிய நூல்களை எல்லாம் சேகரிச்சு, அதை படித்து, அதை புரிந்து கொண்டு, முக்கியமா நம்முடைய புராணம், இதிகாசம் இதையெல்லாம் படித்து தெரிந்து கொண்டு, நம்முடைய நாட்டினுடைய வரலாறு இப்படித்தான் இருந்தது. இதுதான் சரியான வரலாறு அப்படி குடுத்திருந்தார். அதுக்கு ஆதாரணமா அவர் புராணத்திலிருந்து மத்ஸ்ய புராணம், வாயு புராணம், விஷ்ணு புராணம், பிரம்மாண்ட புராணம் இதிலிருந்து ஸ்ரீமத் பாகவதம் உட்பட எல்லாத்திலிருந்து ஆதாரங்கள் அந்த ஸ்லோகங்களை எடுத்து காமிச்சிருக்கார். சரி. இத நான் படிச்சேன். அப்போ கலியுக ராஜ விருத்தாந்தம் அப்படிங்கிற நூல்ல பத்தி கூட அவரு தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆதிசங்கரருடைய கால நிர்ணயம் பற்றி கூட அவர் தெளிவா எழுதியிருந்தார். மகாபாரத கால நிர்ணயம். இதெல்லாம் படித்துட்டு, நான் வந்து நவீன காலத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று புத்தகத்தை நான் படிக்கும்போது, எனக்கு என்ன ஏற்பட்டதுன்னா, நம்முடைய புராணங்கள் சொல்லக்கூடிய வரலாற்று நிகழ்வுகளும், அந்த ம். காலக்கணக்கும், அந்த டைம் லைனும், அந்த குரோனாலஜியும், நாம படிக்கிற குரோனாலஜியும் ரொம்ப மாறுபட்டு இருக்கு. ம். நாம படிக்கிறது என்னன்னா, 2300 வருஷமா அதுக்கு முன்னாடி இருந்து கிரேக்கர்கள் வந்தாங்க, படையெடுத்தாங்க, ஜெயிச்சாங்க. ஹூணர்கள் வந்தாங்க, சகர்கள் வந்தாங்க.
யவனர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் துருக்கியர்கள் வந்தாங்க, முகலாயர்கள் வந்தாங்க, அப்புறம் ஐரோப்பியர்கள் வந்தாங்க. யாரெல்லாம் இந்த நாட்டு மேல படையெடுத்தாங்களோ அவங்கெல்லாம் வெற்றி பெற்றார்கள். அவர்கள்ட்ட நம்முடைய முன்னோர்கள் தோத்தே போயிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை கூட வெற்றி பெறவில்ல. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நம்ம படிக்கிறோம். ஆனா உண்மையில என்ன அப்படி பார்க்கும்போது, நம் உலக வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த எகிப்து இருக்கட்டும், துருக்கி ஆகட்டும், ஈரான், ஈராக், ஸ்பெயின் போன்ற நாடுகள் வெளிநாட்டு தாக்குதல்ல ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே தன்னுடைய கலாச்சாரம், வாழ்க்கை முறை இதெல்லாம் மாற்றிக்கொண்டு புதிய நாடா உண்டாகிருச்சு. தன்னுடைய பழமையிலிருந்து அது முற்றிலும் அந்த பழமையெல்லாம் நீக்கப்பட்டு அது அழிந்து போய் இவங்க ஒரு புது வாழ்க்கை முறை, புது கலாச்சாரத்துல புகுந்துட்டாங்க. ஆனா நம்முடைய நாட்டு வரலாற்றை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம நாடு தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள், வெளிநாட்டு தாக்குதல்கள் உள்ளாகி இருந்தா கூட இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம காவிரி கரையில போனீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த கோயில் இருக்கிற இடத்துல அந்த திருக்குளத்துல அதே மாதிரி ஆச்சார அனுஷ்டானங்கள் உட்பட அந்த ஆகம விதிப்படி கோயில்ல பூஜை நடக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அந்த ஆடிப்பெருக்குக்கு மக்கள் வந்து வெறும் வழிபாட்டு முறையை மட்டும் சொல்லல. ஆடிப்பெருக்குக்கு இன்னைக்கு காவிரியில போய் சித்திராண்ணம் சாப்பிடுறது, இந்த வாழ்க்கை முறை வந்து மாறவே இல்லை. நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், வழிபாட்டு முறையிலிருந்து எது வேணா சொல்லலாம். நம்முடைய இது மாறவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த நாடு வந்து இப்படிப்பட்ட ஒரு வெளிநாட்டு தாக்குதல்களை முறியடித்து வெற்றி பெற்று இன்னும் அதே பழைய கலாச்சாரம், பண்பாடோடு, வாழ்க்கை முறையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, ஆனா நம்முடைய வரலாற்றில் என்ன படிக்கிறோம்? தொடர்ந்து அந்நிய தாக்குதல்கள், தொடர்ந்து அந்நிய வெற்றிகள். இதுதான் படிக்கிறோம். இது ஏன் இப்படி இருக்கு? உதாரணத்துக்கு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நம்முடைய வரலாற்றில் இடம் பெறல அப்படின்னா, கஜினி முகமது படையெடுப்பு படிக்கிறீங்க 1025ல. அதுக்கப்புறம் என்ன படிக்கிறீங்க? அடுத்த வரலாற்று புத்தகத்துல அடுத்த அத்தியாயம் வந்து அடுத்த சாப்டர் கோரி முகமது படையெடுப்புன்னு வந்துடும். 1025 கோரி முகமது படையெடுப்பு 1191 192 கிட்டத்தட்ட 165 வருஷம். அந்த 165 வருஷத்துல இந்த நாட்டுல எதுவுமே நடக்கலையா? எந்த வரலாற்று நிகழ்வுகளும் நடக்கலையா? அப்படி பார்த்தா இருந்திருக்கு. ஆனா என்ன விஷயம்னா அதுல வந்து நம்முடைய முன்னோர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அது மறைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு வெற்றி பெற்றிருக்காரு நான் சும்மா சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். 1033ல கஜினி முகமது வந்ததுக்கு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு கஜினி முகமதனுடைய மைத்துனனான சாலர் மசூத் ஈரானிய இளவரசர் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு படை வீரர்களோட சிந்து நதியை கடந்து, கங்கை நதியை கடந்து நம்ம நாட்டு மேல படையெடுத்து வரார். அப்போ சாரி உத்தரப்பிரதேசல சுகல்தேவ் அப்படி ஒரு ராஜா இருந்தார். அவரு தலைமையில 11 மன்னர்கள் ஒன்னா இணைந்து சாலர் மசூத்தை எடுத்து சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது என்ன ஆகுதுன்னா எப்படிப்பட்ட வெற்றின்னு சொல்றேன். அந்த சாலர் மசூத்தினுடைய லட்சக்கணக்கான படை வீரர்களை 7 பேர் மட்டும்தான் உயிரோடு ஈரான் திரும்புகிறார்கள். மீதி எல்லாரும் இங்கேயே அழிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கும் 1033ல சண்டை நடந்த இடமான இந்த பாகரைச் உத்தரப்பிரதேசத்துல சாலர் மசூத்தினுடைய சமாதி இருக்கு. சுகல் தேவுக்கு இன்னைக்கும் உத்தரப்பிரதேசம் தலைநகர் லக்னோல சிலை இருக்கு. இந்த வரலாறு, இந்த வரலாற்று நிகழ்வு முற்றிலும் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, மராத்திய சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட 1700 இருந்து 1775 வரல 75 வருடங்களுக்கு மேலாக எங்கிருந்து ஜம்மு காஷ்மீரிலிருந்து தஞ்சாவூர் வரலும், குஜராத்திலிருந்து ஒரிசா வரலும் கிட்டத்தட்ட நம்ம நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளை ஆண்டு இருக்கிறது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அதுல இருக்கவே இருக்காது. அவுரங்கசீப் முடிஞ்சோன்னா ஐரோப்பியர் வருகை அப்படி போயிருக்கும். சோ இந்த நாட்டினுடைய வரலாறு எங்கெங்கெல்லாம் நம்ம வெற்றி பெற்றோமோ அது பூரா முற்றிலும் மறைக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய சாதாரண தோல்விகள் கூட மிகப்பெரிய விஷயமாக பூதாகரமாக பார்க்கப்பட்டு இருக்கிறது. அதோடு நம்முடைய காலக்கணக்கும் முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது. அதாவது அப்ப ஆரியபட்டரோட கால நிர்ணயத்தை பாத்தீங்கன்னா அவருடைய காலமானது கிட்டத்தட்ட 3240 வருஷம் பின்னோக்கி தள்ளப்பட்டு அவர் ஏதோ கிரேக்கத்திலிருந்து பித்தாகரஸ் அவங்க கிட்ட இருந்து தாலமி, ஹிப்பார்கஸ் இவங்க கிட்ட இருந்து வானசாஸ்திரம், கணிதம் கத்துக்கொண்ட மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை சரி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அந்த வரலாற்றுல எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அதற்கு ஏற்பட்ட நூல்கள் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சு படிச்சேன். அப்போ வந்து
எண்ணற்ற நூல்கள் படிச்சேன், கோயிலுக்கு போயிருக்கேன், அங்க இருக்கிற கல்வெட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி கோயில் மட்டும் இல்ல, எங்கெங்கெல்லாம் கல்வெட்டு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இந்த வரலாற்று ஆவணங்கள் கிடைக்குதோ நூலகங்கள்ல, அங்க தேடி பிடிச்சு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்படிதான் என்னுடைய வரலாற்று ஆர்வம் ஏற்பட்டது. அருமை, அருமை சார். அதாவது எப்படி அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இன்டரப்ட் பண்ணவே மனசு வரல சார் எனக்கு. இப்போ உங்களது ஆர்வம் சரி சார். இப்ப இத கேட்டுட்டு யாருமே செய்யல. அந்த வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறல. பதிவாயிருக்கு எங்கேயோ. ஆனா அத வந்து வெளிக்கு கொண்டு வரல. ஹைலைட் பண்ணல. நாமளும் சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வர்றது இதுதான் அப்படின்றீங்க. சரி இப்ப வந்து அ அரசியல் இது ஒரு என்ன சொல்றது? அதாவது அரசாங்கம் வந்து முயற்சி செய்தால், அவங்க வந்து இத வந்து வெளிக்கு கொண்டு வரலாம் இல்லையா? பாடத்திட்டத்திலே புகுத்தலாம். ஆமா, கொண்டு இல்லன்னா வரலாம். இதுக்கு வந்து ஒரு ஹைலைட் பண்ணலாம். இந்த மாரி இப்ப ம். நம்மோட நோக்கம் பாருங்க. இப்ப நீங்க இதெல்லாம் சொல்றத உடனே இத நம்ம கேட்கக்கூடிய மக்கள் எல்லாம், "அப்படியா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆஹா!" அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க இன்னும் மேலும் கேட்கணும். உங்க பிரசன்டேஷன் வேற இருக்கு. நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நெறைய ஆவல தூண்டுறீங்க ஐயா. இப்போ எங்க தொடங்குறது அப்படின்ற கேள்விக்கு நீங்க ஒரு மாரி பதில் சொல்றீங்க. பட் இருந்தாலும் ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ரோசீட். ஆமா. எப்படி நம்ம ஓகே. ம். இப்ப இது ஏன் இப்படி மாற்றி எழுதப்பட்டது? அந்த காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஐரோப்பியர்கள் வரும்போது, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புனது என்னன்னா, ஆழமா நம்புனது, இந்த ம். உலகமானது கிபி 4004ல அப்பதான் படைக்கப்பட்டதுன்னு நம்புனாங்க. ஆகவே ம். அதுக்கப்புறம் ஒரு 2000, 2500 வருஷம் பெருவூழி காலம், அந்த மாரி அ ஐஸ் ஏஜ் இதெல்லாம் போனதுக்கப்புறம், உலகத்தினுடைய வரலாறு, மனித குலத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறது, இன்றையிலிருந்து ஒரு 3500, 4000 வருஷத்துக்குள்ள தான் இருக்கும். அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படையான ஆழ்ந்த நம்பிக்கை. ஆக அந்த நம்பிக்கைக்கு புறம்பானது இருந்ததெல்லாம், நம்முடைய புராண இதிகாசத்துல இருக்கிறது. நம்முடைய எண்ணற்ற நூல்கள், இலக்கியங்கள் இப்ப காளிதாசருடைய ரகுவம்சம் இருக்கலாம். காளிதாசரோட ஜோதிர் விதாபரணம் இருக்கலாம். அதே மாரி நம்முடைய சங்க இலக்கிய நூல்கள் இருக்கலாம். அ எட்டு தொகை, பத்து பாட்டு, தொல்காப்பியம் இந்த மாரி நூல்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம், எதெல்லாம் நம்முடைய காலத்தை மிக பண்டைய காலத்திற்கு, அதாவது 4000, 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 7000, 8000 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் காமிக்கிறதோ, அதையெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு கற்பனை அப்படி எடுத்துட்டாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா, 1780ல நம்ம நாட்டுக்கு சர் வில்லியம் ஜோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேய நீதித்துறை அதிகாரி வந்தார். ம். அவரு வந்து ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படி சொல்லக்கூடிய ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆரம்பிச்சார். அதுல வந்து 1790கள்ல அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது, ம். ராதாகண்ட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சமஸ்கிருத பண்டிதர் அவருக்கு புராணத்தை எல்லாம் படிக்கிறதுக்கு உதவி பண்றார். ஏன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கு. ம். வில்லியம் ஜோன்ஸ்க்கு சமஸ்கிருதம் தெரியாது. ஆகவே அத புரிஞ்சு சொல்றதுக்கு இவர் ராதாகாண்ட் உதவி பண்ணாரு. அப்போ வந்து அவர் புராணத்தை படிக்கும்போது, புராணத்துல உதாரணம் வாயு புராணம், மத்ஸ்ய புராணம், பிரம்மாண்ட புராணம், விஷ்ணு புராணம், அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம நாட்டினுடைய மகத சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறு, ஒவ்வொரு ம். ராஜா எத்தனை வருஷம் ஆண்டாரு, எந்த ராஜாக்கு அப்புறம் யார் ஆண்டாரு, அதுக்கப்புறம் எந்த வம்சம் வந்தது, இது தெளிவா கொடுத்திருக்கு. இதுல வந்து அவர் வந்து படிக்கும்போது மகத சாம்ராஜ்யத்துல மௌரிய வம்சத்துல சந்திரகுப்தன் ஒரு மன்னன் பேரை படிக்கிறார். ம். அதே காலகட்டத்துல அவர் வந்து மெகஸ்தனிஸ் எழுதின இண்டிகா அந்த நூல் இப்ப இல்ல. மெகஸ்தனிஸ் இண்டிகால இப்படி இப்படி எல்லாம் எழுதியிருந்ததுன்னு பிற்கால கிரேக்க நூலாசிரியர்கள் எழுதுனதை வச்சு ஒரு குறிப்பு கிடைக்குது. சரி. அதுல வந்து சாண்ட்ரோகோட்டஸ்னு ஒரு மன்னன் பேர் வருது. அதாவது மெகஸ்தனிஸ் நம்ம நாட்டுக்கு வரும்போது பாலிபோத்ரான்ற பகுதியை ஆண்ட மன்னன் பேரு நம்ம நாட்டுல ஒரு பகுதி சாண்ட்ரோகோட்டஸ்னு அவர் சொல்றாரு. சோ இந்த சாண்ட்ரோகோட்டஸ் வந்து சந்திரகுப்தனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அனுமானம் பண்றார். ஆ ஒரு அசம்ப்ஷன். அசம்ப்ஷன். ம். இப்போ இவரு வந்து புராணத்த படிக்கும்போது குப்த சாம்ராஜ்யத்த பத்தி படிக்கல. அதுக்கு பத்தி கலியுக ராஜ விருத்தாந்தம் இருக்கு. அதுல படிக்கல. இவரு அதெல்லாம் படிக்காம விட்டுட்டு, இவரு ஏதோ கொஞ்சம் படிச்சத வச்சுட்டு, இந்த சாண்ட்ரோகோட்டஸ் வந்து சந்திரகுப்தன் தான். இந்த சந்திரகுப்தன் மௌரிய வம்சத்து சந்திரகுப்த மௌரியன் தான். அப்படி சாண்ட்ரோகோட்டஸ் சந்திரகுப்தன் அப்படிங்கிறதே ஒளிக்குறிப்பு அடிப்படையில் ஒரு அனுமானம் தான். இவர் 2வது அனுமானம் பண்றாரு. ஒரு அனுமானத்துக்கு ஆதாரத்தை காணோம். 2வது இது சந்திரகுப்த மௌரியன்னு பண்றாரு. பண்ணிட்டு 1794ல என்ன சொல்றாரு? இது வந்து வெறும் அனுமானம் தான். இத பற்றி மேலும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அதுக்கு நடுவுல அவர் காலமாயிடுறாரு.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கலோனல் வில்ஃபோர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில அதிகாரி இந்த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டிக்கு செக்ரட்டரியா வர்றார். அவர் என்ன பண்ணாரு, இத வந்து முடிந்த முடிவாவே எடுத்துட்டு போய் இதுதான். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய வரலாற்று காலக்கணக்கு கிரேக்கத்தினுடைய காலக்கணக்குக்கு ஒத்து போகணும். ஆ. கிரேக்க உள்நோக்கம் காலக்கணக்குங்கிறத இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வருஷத்துல இத்தனை மாசம்னே அவங்க தப்பு தப்பா கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சரியாவே தெரியாது. முதல்ல ம். 6 மாசம்னா, அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு போட்டு 10 மாசம், அப்புறம் ஜூலியஸ் சீசர் வந்து ஜூலை, அகஸ்டஸ் சீசர் வந்து ஆகஸ்ட் வந்து 12 மாச கணக்கு வர்றக்கே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அ. ஆகவே சரியில்லாத ஒரு காலக்கணக்கை கொண்ட கிரேக்க காலக்கணக்கை ஏற்ப நம்முடைய நாட்டினுடைய வரலாற்று காலக்கணக்கை மாத்தணும்னாங்க. வில்சன் வந்து இது ஆக்சுவலா கரெக்ட், வில்லியம் ஜோன்ஸ் சொன்னதுன்னு சொல்லிட்டு என்டார்ஸ் பண்ணிட்டு போனார். கடைசியில இதுக்கு சீல் பண்ணுனது, இது முடிந்த முடிவா, இது வரலாற்றுல புஸ்தகத்துல ஏற்படுத்தணும், இது கொண்டு வரணும், இதுதான் வரலாறு அப்படின்னு நிர்ணயம் பண்ணுனது நம்மள ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். ஃப்ரெடரிக் மேக்ஸ் முல்லர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க நாட்டுக்காரரு. அ. இங்கிலாந்தில் இருந்தார். கொஞ்சம் சமஸ்கிருதம் அவருக்கு தெரியும். அவரு தான் இது முடிந்த முடிவா கொண்டு வந்தார். இப்ப நம்ம நாட்டினுடைய வரலாற்றினுடைய அஸ்திவாரமாக, சி டேங்கராக அலெக்சாண்டர் காலத்தில் சந்திரகுப்த மௌரியன் இருந்தார். இதுதான் நம்முடைய நாட்டினுடைய சி டேங்கர் அஸ்திவாரம். இதுக்கு முன்னாடி பின்னாடி இப்படி வச்சுதான் நம்முடைய நாட்டு வரலாற்று கணக்கு ஏற்பட்டதுக்கு. ஆகவே இது இந்த வரலாற்று அடிப்படை அப்படிங்கிறது சர் வில்லியம் ஜோன்ஸ் செய்த 2 அனுமானங்கள் அசம்சன் அடிப்படையில தான் இருக்குதே ஒழிய ஒரு தகுந்த ஆதாரத்தின் அடிப்படையில ஒரு சான்றுகளின் அடிப்படையில ஏற்பட்ட முடிவல்ல. ஆகவே இந்த சி டேங்கர்ங்கிறது இட் இஸ் ஒன்லி a cheat anchor. It is not sheet anchor. ம். ம். It is cheat anchor. சோ அதனால நம்முடைய நாட்டினுடைய வரலாறு திரும்ப எழுதப்படணும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தாரு. சோ இப்போ வந்து இதுக்கு வந்து புராண இதிகாசங்கள்ல இருந்து அவங்க அனலைஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி அவங்க ஒரு மாரி அ பேஸ்ட் ஆன் அதாவது அசம்ப்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு உண்மையின் போயிட்டாங்க. அடிப்படையில எழுதணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆ, 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 நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு, ஆ. அதான் முடியும்னு நினைச்சிட்டு, உண்மைய வந்து அதுக்கேத்த மாரி பெண்ட் ஆமா. பண்றது, கரெக்ட். வளைக்கிறது. இப்படி ஆமாமா. 2 விதத்துல வரலாறு எழுதலாம். ஆமா. இவங்க வந்து வில்லியம் ஜோன்ஸ்ல இருந்து எல்லாருமே தங்களுக்கு எது சரியா பட்டது. அதாவது உலகம் 4004ல துவங்குச்சு. அப்போ 3000, 3500 வருஷத்துக்கு முன்னாடி மனிதகுல வரலாற்ற கொண்டு போகக்கூடாது. அதுக்கேத்த மாரி நம்ம வந்து அந்த வரலாற்ற கொஞ்சம் வளைக்கணும், கொஞ்சம் நெளிக்கணும், மாத்தி எழுதணும். இப்படிப்பட்ட முயற்சியில அவங்க பண்ணாங்க. ஓகே. இப்படிதான் நம்முடைய நாட்டினுடைய வரலாறு எழுதப்பட்டது. அதனாலதான் இவ்வளவு குளறுபடிகள், நெறைய விஷயங்கள் சரியா இல்லாம இருக்கிறது. இப்போ நீங்க இப்ப இந்த முயற்சிகள்னால வந்து கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நெனைக்கிறீங்களா? எ மு அது சொல்றேன். அதாவது நாம வரலாற்று பாட புத்தகத்துல நாமெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது, ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தார்கள் ம், அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். ம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பாட புத்தகத்துல என்ன இருக்கிறதுன்னா, ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தார்கள் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அதே போல ஆரியர்கள் இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் என்ற கருத்தும் நிலவுகிறது. 2யும் குடுக்குறான். இப்ப இதெல்லாம் யாருன்னா, ராஜாராம் ஜா போன்ற மிகப்பெரிய வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுடைய தொடர்ந்து 20, 30 ஆண்டுகளான முயற்சியின் காரணமாக, இப்ப ஓகே. வரலாற்று நூல் புத்தகத்திலேயே, பள்ளிக்கூட பாட புத்தகத்திலேயே ஆரியர்கள் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் என்ற கருத்தும் நிலவுகிறது. அத இன்னைக்கு சேர்த்திருக்காங்க. ம். இப்ப நாம் மேலும் முயற்சி பண்ணா, அந்த முதல் லைன் மத்திய ஆசியாவில இருந்து வந்தார்கள் அப்படிங்கிறத எடுத்துட்டு போய், ஆரியர்கள் இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் அப்படிங்கிறது வந்துரும். ஆரியன், ம். திராவிடன் அந்த டிவிஷனே இல்லாம போயிரும். சோ அந்த மாரி நம்ம முயற்சி பண்ணும்போது, நீங்க வந்து ஆதாரத்தின் அடிப்படையில பேசுறீங்க. ஒரு அனுமானத்தின் அடிப்படையில நம்ம சொல்லல. கண்டிப்பா. எல்லாத்தையுமே தகுந்த சான்றுகள் குடுத்து, வரலாற்று ஆவணங்கள், புதினங்கள், அதே போல கல்வெட்டுக்கள், ஆ ம். ஆ அ எபிகிராபி அதாவது தொல்லியல் துறை குடுக்கக்கூடிய ஆவணங்கள், நாணயங்கள் குடுக்கக்கூடிய ஆவணங்கள், இன்னைக்கு வந்து விவசாயம். மெரைன் ஆர்க்கியாலஜி அப்படி ஒண்ணு வந்திருக்கு. அதனுடைய இனன்டேஷன் டெக்னிக், பேத்திமெட்ரிக் டெக்னிக்ல இப்ப துவாரகை, அதே மாரி பூம்புகார், நம்ம கடல் கொண்ட அந்த குமரி நிலப்பகுதி, இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, நம்முடைய மனித வரலாறு அப்படிங்கிறது 4004 இல்ல. இன்னைக்கு டெனேசருடைய அந்த படிமம் மில்லியன் இயர்ஸ் முன்னாடி இருக்குன்னு சொல்லியாச்சு. சோ இந்த 4004ங்கிற விஷயமே இன்னைக்கு அவுட்டேட்டட், அன்சைன்டிபிக் ஆயிருச்சு. சோ இது மாதிரி சொல்லுங்க.
இல்ல இந்த நீங்க மாதிரி விஞ்ஞானபூர்வமாக சான்றுகள் அடிப்படையில பண்ணும்போது நம்ம பண்ண முடியும். ஓகே, ஓகே. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப ஆவல தூண்டுறீங்க. அதாவது ம், இப்ப நீங்க எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு அழகா சொன்னீங்க. நியூமிஸ்மேட்டிக்ஸ் சொன்னீங்க. அப்புறம் வந்து ம், இ- இது கல்வெட்டுகள், எபிகிராஃபி சொன்னீங்க. அண்ட் தென் இப்ப லிட்ரரி ம், கன்டென்ட் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னீங்க. அப்புறம் வந்து என்ன அகழ்வு ஆராய்வு இப்ப இந்த சொல்றோம் இல்லையா? ஜியோலாஜிக்கல் இதுல ம், வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் கிடைக்கிறது அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ம், வந்து நமக்கு இந்த கடல் மூலமா சீ ஃப்ரண்ட் அல்ல ரைட்? சொன்னீங்க இல்லையா? ம், அண்டு அதிலே வந்து ஆராயலாம்னு சொன்னீங்க. சரி, இதெல்லாம் இருக்கு. இப்போ யூனிவர்சிட்டீஸ், காலேஜஸ்லலாம் எம்.ஏ ஹிஸ்டரி அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? நெறைய பேர் ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க இல்லையா? இப்ப ஆமா. அவங்களுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் இருக்கா? இப்போ இந்த இதுல நீங்க இவ்ளோ தேடல்கள்ல உங்களுக்கு கிடைத்த இத்தன மெட்டீரியல்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு காமன் பிளேஸ்ல இருந்ததுன்னா, லைப்ரரி எல்லாம் இருந்ததுனாக்க, அது வந்து மக்கள் படிச்சு பயன்பெறலாம் இல்லையா? அதுக்கு அதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் இல்லையா? ம். அதாவது இப்ப என்னன்னா, ம். இப்ப மெட்டீரியல் வந்து நம்ம தேடணும்னு நெனைச்சோம்னா, கட்டாயம் தேடி எடுக்க முடியும். ம். மெட்டீரியல் எண்ணற்ற நூலகங்கள்ல இருக்கு. அதே மாரி ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சரி, மைசூர் கிங்டம்த்துடைய பப்ளிகேஷன், திருவாங்கூர் கிங்டம்த்துடைய பப்ளிகேஷன், அதே மாரி ஆந்திராவினுடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் சொசைட்டி இதனுடைய பப்ளிகேஷன் எல்லாம் நூல்கள் எல்லாம் இருக்கு. அதே போல நம்ம கல்வெட்ட நேரா போய் கோயில்ல கூட போய் பார்த்து, அது ஆமா. கல்வெட்டு இருக்கிற இடத்துல எடுக்க முடியும். ஆனா படிக்கணும். படிக்க இப்படி தெரியணுமே! நாம வந்து புரியணும். ஆமா. அது பண் புரியணும். ம், ம். பண்ணணும்னு நெனைச்சேன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணா எளிதா கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஹார்ட் ஒர்க் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கிறதுனால, நான் என்ன முயற்சி பண்ணியிருக்கேன்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது. சரி, அந்த சாஃப்ட்வேர்ல 10 லேக்ஸ் ஆர் 20 லேக்ஸ் 1 crore டேட்டா கூட நம்ம அப்லோட் பண்ண முடியும். அந்த சரி, சாஃப்ட்வேர்ல ஒரு 10, 50 பேர் இன்ட்ரஸ்டட் பெர்சன்ஸ் இருந்தாங்கன்னா, நாம சரி. வந்து அந்த எந்தெந்த புத்தகத்துல இந்த கல்வெட்டுகள், இந்த ஆர்க்கியாலஜிக்கல் ரிப்போர்ட், நாணயங்கள் பற்றி இருக்கோ, அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பிடிஎஃப்பா மாத்தி குடுத்துட்டோம்னா, அவங்க வீட்டில இருந்தே அத அப்லோட் பண்ண முடியும். அந்த மாரி ஒரு சாஃப்ட்வேர் நான் டெவலப் பண்ணியிருக்கோம். ஓ! வெரி இப்ப இதுல நைஸ். 10,00,000 இல்ல என்சைக்ளோபீடியா மாரி. ஒரு என்சைக்ளோபீடியா மாரி இது இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் இஸ் ஆல்ரெடி வித் மீ. வெரி ஒன்லி ஐ நைஸ். ஹேவ் டு ஸ்டார்ட் இந்த நியூ தமிழ் புத்தாண்டுக்காக நான் வைச்சிருக்கேன். தமிழ் புத்தாண்டுல அந்த அ புனிதமான அந்த நாள்ல துவங்கணும்னு வைத்திருக்கிறோம். இன்னும் 40, 50 பேரும் ரெடி. பிடிஎஃப் கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. இது குடுக்கும்போது, உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும், இந்த ஆதாரங்கள், சான்றுகள் எல்லாம் என்னோட சாஃப்ட்வேர்ல ஒரே இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா. நீங்க வந்து இங்க இருந்து கல்கத்தா போ வேண்டாம், ஜம்மு காஷ்மீர் போ வேண்டாம், எங்கேயும் போ வேண்டாம், லண்டன் போ வேண்டாம், எல்லாமே இங்க இருக்கும். அப்போ இந்த யுனிவர்சிட்டியில, பல்கலைக்கழகத்தில இருக்கிறவங்க எல்லாம், அதுல அந்த சாஃப்ட்வேர் போய் பார்த்தாவே, அவங்களுக்கு தேவையான அந்த டேட்டா, ரிசோர்ஸ் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். அந்த மாரி கண்டிப்பா. ஒரு முயற்சி நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஃபேன்டாஸ்டிக். ரொம்ப பெருமையா இருக்கு சார். அந்த உங்களோட முயற்சிகள். கண்டிப்பாக எங்களது ஆதரவு உண்டு. இது மாரி பப்ளிசிட்டி நன்றி. ஆஃப் தட் வணக்கம். மெட்டீரியல் எல்லாம் கடவுள் செயல்ல நல்லபடியா நடக்கணும். ஏன்னா, அதுதான் முக்கியம். இப்போ ஒண்ணு வந்து குறை சொல்லி அ பெருமை தேடிக் கொண்டு இருக்கக்கூடியவங்கள் மத்தியில வந்து, அது என்ன குறைன்றதை சொல்லி, அத நிறைவு செய்யறதுக்கு, அத மு நிவ நிவர்த்தி பண்றதுக்கு என்னவான ஆக்ஷன் ஓரியன்டடா என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க பாருங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம் சார். ஏன்னா, அப்பதான் மக்களுக்கும் வந்து சரி இது நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவல் மட்டும் இல்லாம, எப்படின்றதோட விடையும் கிடைக்கும். நன்றி. ஆனா ஒரு இதுல கேள்வி எனக்கு இருக்கு. ஒரு வேண்டுகோள் இருக்கு. ம். இப்போ உங்களுடைய இதுல வந்து நிகழ்ச்சியிலே அ தமிழ் ஆடியோ புக்ஸ். லட்சக்கணக்கான ம். மக்கள் கூட பார்க்கலாங்க. நெறைய பேரு அறிவு சார்ந்த சான்றோர்கள் அதுல கட்டாயம் இருப்பாங்க. சரி, அவங்க மூலமாக எனக்கு ஐரோப்பாவிலயோ, இல்ல அமெரிக்காவிலயோ இருக்கக்கூடிய நூலகங்கள்ல, சரி, இந்த மாரி நம்ம நாட்டினுடைய வரலாற்று அந்த ஆவணங்கள் எதா இருந்தா, சரி. எனக்கு உதாரணமா எனக்கு வந்து எடுத்துக் குடுக்க முடிந்தா ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு சொல்றேன். தாய்லாந்துல ம். நேஷனல் மியூசியம் லைப்ரரியில சரி, ஒரு காப்பர் பிளேட் இருக்கு. சரி, அது என்னன்னா 4332 கலியுகத்துல. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காப்பர் பிளேட். சரி, அது சமஸ்கிருதத்துல இருக்கு. சரி, சந்திரபானுன்னு ஒரு ராஜா எழுதியிருக்கார். அது சரி, வந்து கலியுகத்துல இருக்கு. 4332 கலியுகம். சரி. இப்ப அதனோட போட்டோகிராஃப் எல்லாம் அங்க இருக்கு. என்னால எடுக்க முடியல. சோ இந்த மாரி உதவிகள், அப்புறம் இந்த டேட்டா அப்லோடு, ரிசர்ச்சுக்கு யாராவது உதவி இருந்தா,
எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களது கான்டாக்ட்ட நான் வந்து குடுக்குறேன் சார். உங்களது இமெயில் இருக்கு. நான் இப்போ இங்க எழுதியிருக்கேன் ம். பாருங்க. எ ம். எம்எல் இங்க இருக்கு இல்லைங்களா? எம்எல்ஆர் ஸ்ரீகிருஷ்ணா இந்த போட்டிருக்கேன். srikrishna@gmail.com. ஆமா. ம். mlrsrikrishna@gmail.com போட்டு உங்கள வெப்சைட்டும் இங்க குடுத்துருக்கேன் கீழ. மக்கள் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ ம். அன்பார்ந்த நெஞ்சங்களே ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு டாக்டர் எம்.எல். ராஜா அவர்கள். கேட்டிருப்பீங்க. நம்ம இந்திய நாட்டைச் சேர்ந்த ஆவணங்கள் இல்லையா? புராதான செல்வங்கள், பொக்கிஷங்களை பற்றி எந்த விதமான செய்திகள் இருந்ததுன்னா, உங்களுக்கு அத பத்திய தகவல் கிடைத்ததுன்னா, அந்த லைப்ரரி, மியூசியம் எதுல இருந்தாலும் அவருக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு நன்றி, முயற்சி ஐயா. நன்றி. வணக்கம். ஆமா. mlrsrikrishna@gmail.com அண்ட் வெப்சைட் இருக்கு. இது வந்து கமெண்ட்ஸ்லயும் நாங்க போடுறோம். கண்டிப்பாக மக்களே நீங்க பாருங்க. தேங்க் யூ. சார் ஒரு ஒரு கேள்வி. இதுல வந்து என்னன்னா, ம். எதுக்காக வரலாறு படிக்கணும்? ஒரு அப்படி. நோக்கம் வந்து இருக்கு. ஏன் சார் இப்பலாம் வந்து இதுக்கெல்லாம் மவுஸ் இருக்கா? ஒண்ணு வந்து ஒரு ஆவல், ஒரு பேஷன். சார் நம்ம இந்திய நாட்டுக்கு செய்யணும். நம்ம நாட்டுக்கு செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு கடமை. நாடு என்ன செய்தது எனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு? அப்படி என்று தெரிந்தால் நன்மை உனக்கு. அ அ அது மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது படித்து தெரிந்து கொண்டு நம்ம நாட்டுக்கு செய்யணுன்ற ஒரு நல்ல ஒரு கடமை உணர்ச்சியோட செய்யறவங்க இருக்காங்க. அதுவும் இல்லாம இது ஒரு ப்ரொஃபஷன் கூட இல்லையா? யூ ஆர் ம். ஆமா. எஜுகேட்டிங். எஜுகேஷன் வந்து யாராலும் கள்ளர்களா எடுத்து போ முடியாது. அண்ணன் தம்பியில ஒரு சொத்த ம். பிரிச்சுக்கவும் முடியாது. வித்யாதனம் வந்து சர்வதனா பிரதானம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க இல்லையா? அ அண்ட் ஆமா. அது மாரி ஆ அ இத சொல்லுங்க. எதுக்காக படிக்கணும் அப்படின்னு. ஒண்ணு இந்த மாரி சொன்னீங்க. அதாவது இந்த மாரி வரலாறு நிகழ்வுகள் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. அந்த டேட்டட் தெரியணும். வரலாற சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்ன்றது ஒரு விஷயம். அ அதுவும் இல்லாம கலை, கலாச்சாரம், பண்பாடு ஒண்ணு. இப்ப இந்த பாரம்பரியம், அது உணவு வகைகளாக இருக்கட்டும், பழக்கவழக்கங்களா இருக்கட்டும், இல்லன்னா அவங்க எந்த மாரி ஒரு நோய்கள் வந்தது, அந்த நோய்களை எப்படி நிவர்த்தி பண்ணாங்க, மூலிகை மருத்துவத்திலிருந்து எல்லாமே வந்து செய்திகள்லாம் அடங்கியிருக்கு. உணவே மருந்துன்னு சொல்லக்கூடிய வகையில. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன் ஐயா. உங்க கருத்து என்ன? உங்க கருத்த சொல்லுங்க ஐயா. எதுக்காக படிக்கணும்? வரலாறு ஏன் படிக்கணும்? இப்போ வந்து ராஜேந்திர சோழன் எந்த வருஷத்துல தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மேல படையெடுத்தாரு? சரி. ராஜராஜ சோழன் எந்த வருஷத்துல தஞ்சாவூர் கோயில் கட்டுனாங்க? இத நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள இருக்கு. ம். கோயில் இருக்கு, போய் சாமி கும்பிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. இல்ல கல்லணை கட்டுனாரு, அதனால நீர்ப்பாசனம் வருது. அது எந்த வருஷம் கட்டியிருந்தா என்னங்க? கரிகாலர் யார் தான் கட்டியிருந்தா என்ன? கொண்டானை. ம். யாரோ கட்டுனாங்க, அப்படி இருக்கலாம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். அடிப்படை. ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் வெறும் உடல் மட்டும் கிடையாது. உடல், மனசு, அறிவு, அப்புறம் ஆத்மா. இந்த ம். 4ம் சேர்ந்தது தான் ஒரு மனிதன். ம். இப்போ வெறும் உடல் தேவைகள், அதாவது சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, இருக்கறதுக்கு வீடு, இது மட்டும் இருந்தா ஒரு மனிதன் திருப்தி அடையறதில்ல. அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அந்த மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆத்மா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. அதே மாரி புத்திபூர்வமாகவும் சில சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் வருது. சில துக்கங்கள் வருது. இப்போ வந்து நான் சொல்றேன். ஒரு கிராமத்துல இருக்கார். அவரு கிட்ட போயி ஒரு 25, 30 வயது இளைஞர். அவர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்றாரு பெரியவரு. அவருக்கு 60, 70, 80 வயசு இருக்கும். "அப்பா, உங்க அப்பாலாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? உங்க தாத்தா எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆஹ. அவ்ளோ புத்திசாலிப்பா. அ. என்ன விஷயம் தெரியுமா? எப்படி ஒரு விஷயத்த அணுகுவாங்க, நீதி எப்படி வழங்குவாரு, சரியான அணுகுமுறை இருக்கும். ஒரு கஷ்டமான விஷயத்த போய் சொன்னா கூட, எளிதா ஒரு தீர்வு சொல்லிருவாரு. அப்புறம் வாழ்க்கை இப்படிதான் அப்படி திட்டம் போட்டு, கடினமா உழைச்சு, இவ்வளவு சொத்து உனக்கு சேர்த்து குடுத்துட்டு போயிருக்காரு. பாரு அவ்ளோ நல்லா இருந்திருக்காங்க. உங்க தாத்தா, உங்க முன்னோர்கள்லாம்." அப்படி சொல்லும்போது, அவனுக்கு வந்து அறுசுவை உணவு சாப்பிட்டத விட, இன்னும் கொஞ்சம் அதிகமா மனசு சந்தோஷப்படும். எங்க தாத்தா அப்படி இருந்தாங்க. நான் சாதாரண ஆளா? நான் ஏன் அப்புறம் இன்னொரு எண்ணம் வரும். எங்க தாத்தா, கொழு தாத்தாலாம் அப்படி இருந்தா, நான் ஏன் இருக்கணும்? இருக்க முடியாது. நானும் அப்படி இருக்கலாமே! எனக்கும் அதே ஜீன் தானே! அதே குரோமோசோம் தானே! அதே பிளட் தானே! அதே வம்சம் தானே நானு. அப்போ ஒரு பெருமிதம் வரும். அதுக்கு மாறா, ஏதோ உங்க முன்னோர்கள் ஒண்ணும் சரியில்லப்பா. எப்படியோ வாழ்ந்துட்டாங்க. அக்கம் பக்கங்க சில பேர் சொல்லிக் குடுத்து, அப்படி இப்படி வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. அப்படி ஒண்ணும் நல்லா இல்லப்பா. அப்படி சொல்லும்போது, அவரோட மனசு எப்படி இருக்கும்? அவங்க கொள்ளு தாத்தா எப்படி வாழ்ந்தாருங்கிறது வரலாறு.
அந்த கொள்ளு தாத்தாவும் இவனுக்கு இருக்கக்கூடிய இது வந்து அந்த வரலாற்றுக்கு இவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அது மூலமா இவருடைய மனசுல ஒரு உத்வேகம், ஒரு பெருமை, நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தன்னால சாதிக்க முடியும். தான் இப்படிப்பட்ட வம்சத்துல பிறந்தன்னு ஒரு பெருமிதம், அந்த உத்வேகம், நானும் அப்படி செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஒரு உத்வேகம், நம்பிக்கை, இது வந்து வரலாற அவருக்கு கொடுக்குது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஆரியபட்டரை பத்தி நான் சொன்னேன். ஆரியபட்டரோட கால நிர்ணயம் டைரக்டா குரோனாலஜிக்கு வரேன். இப்போ வந்து 476 காமன் எரா அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அந்த ஷஷ்டியப்தானம் சட்பிரியதா அப்படின்னு சட்பிகிய ஷஷ்டிகின்னு மாத்தி இப்ப வந்து தவறா வச்சிருக்காங்க. இப்ப 576 காமன் எரான்னா அவர் வந்து பித்தாகரஸ்ல இருந்தோ இல்லது தாளமையில இருந்தோ ஹிப்பார்கஸ் போன்ற கிரேக்க அறிஞர்கள்கிட்ட இருந்து அவர் வந்து வானசாஸ்திரம் கணிதம் படித்திருக்கலாம் அப்படி ஒண்ணு வருது. அப்ப நம்மளுக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? நாம் ஒண்ணும் சாதிக்கலையே. இதே அவருடைய காலம் மிகச்சரியாக அந்த நிர்ணயம் பண்ணும் போது ஷஷ்டியப்தானம் ஷட்பீர்னு வரும்போது அவருடைய காலமானது 2764 BCE போகுது. அதாவது தாளமி, பித்தாகரஸ், ஹிப்பார்கஸ்க்கு முன்னாடி 2000 வருஷம் 3000 வருஷம் போயிருது. அப்ப என்ன ஆகும்? எல்லாமே இவருடைய ஒரிஜினல் கண்டுபிடிப்பு. அப்ப ஆரியபட்டர் வந்து இன்னைக்கு பை வேல்யூ கொடுத்திருக்காரு, 31416 கொடுத்திருக்காரு. இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான்ப்பா, ரொம்ப கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இது பார்க்கும்போது என்ன பெருமிதம் வரும்? இன்னைக்கு சைன் தீட்டா கால்குலேஷன் மேத்தமெட்டிக்ஸ்ல பண்றோம். சூரிய சித்தாந்தமும் ஆரியபட்டர் எழுதுனது. சைன் தீட்டா வேல்யூ எவ்ரி 225 மினிட்ஸுக்கு ஒருக்க இவ்வளவுதான் சைன் தீட்டா வேல்யூ அப்படி சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க. 90 டிகிரி வேல்யூ கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மாடர்ன் வேல்யூக்கும் அதுக்கு வந்து மிகப்பெரிய வேறுபாடு இல்லை. 0.1% தான் வேறுபாடு இருக்கு. சோ இன்னைக்கு வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு பை வேல்யூ தெரிஞ்சிருக்கு, சைன் தீட்டா வேல்யூ தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆரியபட்டர் அந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு வந்து அறிவுபூர்வமாக சிந்திச்சு கணிதத்துல மிகப்பெரிய மேதைகளாக இருந்திருக்காங்க போது உங்களுக்கு என்ன பெருமிதம் வரும்? அதே எல்லாம் ஆரியபட்டர் ஏதோ கிரேக்கர்கள் பார்த்து சொன்னாங்கப்பா அது தெரிஞ்சு எழுதினாரு, மற்றபடி ஒண்ணும் இல்லை அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி வரும்? வித்தியாசம் இருக்குல்ல. இன்னொரு உதாரணம் சிம்பிளா நவீன காலத்தை சொல்றேன். இமெயில், இந்த மெயில் எல்லாம் கண்டுபிடிச்சது வந்து சிவா ஐயாத்துரை சொல்றோம். இப்ப நான் தமிழ்நாட்டுல எண்ணற்ற பள்ளிக்கூடத்துக்கு போய் பேசும்போது இமெயில் கண்டுபிடித்தது ஆறு அப்படி சொல்லுவேன். எல்லாம் வந்து சிவா ஐயாத்துரை அப்படிம்பாங்க. அவர் எந்த ஊருக்காரரு? நம்ம தமிழ்நாடுங்க, நம்ம இந்தியாங்க அப்படிம்பாங்க. இப்போ சிவா ஐயாத்துரை வந்து அவ்வளவு பெரிய சாதனை அந்த இளை வயதுல செய்யும் போது நீங்க ஏன் செய்ய முடியாது? கேள்வி கேட்பேன். உங்களுக்கு அதே ஜீன் தான், அதே குரோமோசோம் தான், அதே வம்சம் தான், நீ அதே பிரெயின் தான், அதே பிளட் தான் உங்க உடம்புல வருது. அப்ப ஏன் நீ செய்ய முடியாது? இப்ப சிவா ஐயாத்துரை மெயில் கண்டுபிடித்தாருங்கிறது வரலாறு. அந்த சிவா ஐயாத்துரை உங்க ஊருக்காரர் தாங்கிறது வரலாற்றுக்கு இவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. சிவா ஐயாத்துரை சாதித்ததனால் நீ ஏன் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது வரலாறு படிப்பதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய உத்வேகம், தன்னம்பிக்கை, ஒரு பெருமிதம், நான் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு பிறக்கிறது. ஆகவே யுவர் ஃபியூச்சர் இஸ் டிசைடட் ஹவ் யூ ரியலைஸ் யுவர் பாஸ்ட். உன்னுடைய கடந்த காலத்தை எவ்வளவு தூரம் நீங்க சரியா தெரிஞ்சிருக்கீங்களோ அதை வைத்துதான் உங்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆகவே வரலாறு முக்கியம். அதாவது ஐயா, எனக்கு ஒரு செய்தி இது தோன்றதுனாக்க, வரலாற்று செய்திகள் வந்து வீரத்தை பறைசாற்றுறது மட்டும் இல்லாம இந்த அறிவியல் பூர்வமா, ஆக்கப்பூர்வமா, கணிதத்துறையிலயோ வானசாஸ்திரம் துறையில எல்லா துறையிலையும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம படிக்கலன்றது ஒரு சாய்ஸ்ல விட்டுருப்போம். சில என்ன அது இல்லாம நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சா நம்ம பூர்வ ஆச்சாரியர்கள்னு சொல்லுவோமே, அது மாதிரி நம்ம முன்னாடி முன்னோர்கள் கிட்ட இருந்து அவங்களோட வாழ்க்கை வழி முறைகள்ல இருந்து அந்த வி லேர்ன் ஃப்ரம் லெசன்ஸ் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில நிகழ்வுகள் இருக்கு. பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் an இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் இல்லையா? கண்டுபிடிப்புக்கெல்லாம் அதாவது ஒன்னுக்கு தேவையான முயற்சி வேணும், முயற்சிக்கு உண்டான பயிற்சி வேணும், பயிற்சியை செயலாக்கக்கூடிய நமக்கு வந்து அந்த பக்குவம் வேணும். So you need that attitude, the behavior அப்படின்னு சொல்லுவாங்க. you need a mindset. கண்டிப்பா அந்த you need the thinking,
திங்கிங் ம். மைண்ட் செட் இருந்தா போறாது. அத செயலாக்கக்கூடிய ஆக்ஷன் ஓரியன்டட் இது வேணும்னுவாங்க. அததான் நீங்க சொல்றீங்க. அதே மாரி ரிசர்ச் பண்ணி, படிச்சு, அனலைஸ் பண்ணி, இன்டர்பிரெட் பண்ணி, டாக்குமெண்ட் பண்ணி எவ்வளோ இருக்கு பாருங்க. இதுல ஏதாவது ஆமா. ஒண்ணு நீங்க வந்து எத நாம பண்ணணும், இல்ல யாருக்காவது பதிவு பண்ணதுக்கு உதவி புரிந்தாலே ஒரு உதவி பெரிய பண்ணும். விஷயம் ஐயா. ஆமா, அருமையா ஆமா. சொன்னீங்க. வரலாறு ஏன் படிக்கணும்னா, இந்த மாரி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுண்டு, அது தொன்று தொட்டு வந்து வழி வழியாக ஜெனரேஷன்ஸா வந்து நம்ம பொக்கிஷங்கள் இல்லையா? இந்த நாட்டு பொக்கிஷங்கள். அருமை சார். கண்டிப்பா பண்ணியிருக்கீங்க. இப்ப நீங்க பேக் டூ யூ இப்ப நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்து, ஆ இப்ப வந்து சேர, சோழ, பாண்டியன், சந்திரகுப்தன் சொன்னீங்க. சாணக்கியன். சாணக்கியர மறந்து போயிட்டோமே நம்ம. சாணக்கியம். சாணக்யா இல்லையா? அதே மாரி சொல்லுவோம். இப்ப படிச்ச ஞாபகம் இருக்குது. கோல்டன் ஏஜ் ஆஃப் த குப்தாஸ் அப்படின்னு. ம். திருப்பி திருப்பி சொல்லணும். அக்பர் என்ன சொல்றது? இது வரிசையா சொல்லிட்டே வருவோம் இல்லையா? பாபர், அக்பர், ஹுமாயூன் அந்த மாதிரிலாம் படிச்ச ம். ஞாபகம் இருக்குது. 5ஆம் கிளாஸ்ல படிச்சதெல்லாம். நீங்க சொன்ன மாரி அது புருஷோத்தமன், அந்த வீரர்கள் சத்ரபதி சிவாஜி ம். எவ்வளவு மக்கள் அதெல்லாம் இன்னும் நெறைய படிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றது வந்து அறிவியல் பூர்வமான செய்திகள் சிலதெல்லாம் கொண்டு வந்திருக்கு. மருத்துவத்துறையில நெறைய இருக்கு. கண்டிப்பாக ஐயா. நாம வந்து நம்ம நிகழ்ச்சிகள வந்து தனித்தனி செக்மென்ட்டாக பண்ணுவோம் ஐயா. ஐ அம் கேம். ஆ. அதாவது என்னன்னா ஆ. கடவுளது அருளால குட்டி குட்டி செக்மென்ட்டா வந்து இந்த தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனல் மூலமாக நம்ம மக்களுக்கு கொண்டு சேர்க்கலாம். ம். அதே மாதிரி உங்களது முயற்சிகள் நெறைய செஞ்சுட்டு வரீங்க. அ அந்த முயற்சிகள்லயும் வந்து இந்த இந்த மாரி செய்திகள் மூலமாக மக்களுக்கு நம்ம ஒரு விண்ணப்பத்தை விடுத்து, அவங்கள வந்து அவங்களால முடிந்தவரை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கன்டென்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எஸ், இட்ஸ் எஸ். நாட் ஜஸ்ட் அ ம். மானிட்டரி கான்ட்ரிபியூஷன் ஒன்லி. கன்டென்ட் கான்ட்ரிபியூஷன் மானிட்டரி இல்ல. அண்ட் மத்த விதத்துல கான்ட்ரி நாலேட்ஜ் இன்ஃபர்மேஷன். கான்ட்ரிபியூஷன். நாலேட்ஜ் எக்ஸாக்ட்லி. லெவல் கான்ட்ரிபியூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இன்ஃபர்மேஷன். மானிட்டரி. கண்டிப்பா. ஆமா. அதான் சொன்னேன். வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸிங் இட். அதுதான் சொல்ல வந்தேன். இன்ஃபர்மேஷன் அண்ட் சர்ச்சிங் தட். ஏன்னா எல்லாரும் ஒரு வாலண்டரி முயற்சியில வந்து பண்றது இருக்கு இல்லைங்களா? அது. அருமை ஐயா. கண்டிப்பாக. ம். சரி. இப்போ அ நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களது புத்தகங்கள பத்தி சொல்லுங்க. இது வந்து ஒரு அறிமுக நிகழ்ச்சியாக அமையட்டும். உங்கள பத்தி ம். நெறைய சொல்லணும். அதனால ஒரு ஒரு டாபிக்லயும் ஒரு சில செக்மென்ட் கவர் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஒரு டபுள் கிளிக்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி டீட்டெயில்டா அடுத்த நிகழ்ச்சியில நாம சந்திப்போம் ஐயா. ஆமா. அ இப்போ புத்தகங்கள பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ம், ம். ம். அதாவது இந்த இந்த வரலாறு இது ஏன் படிக்கணும்னு அவசியம்? இது எப்படி தப்பு தப்பா ஆமா. மேற்கத்திய நாட்டவர்களாக எழுதப்பட்டது படிக்கும்போது, எனக்கு நம்முடைய நாட்டினுடைய வரலாறு மிகச் சரியாக எழுதப்பட வேண்டும். அது வந்து யாராவது வந்து எழுதட்டும் அப்படி இல்லாம, ஏன் அந்த முயற்சி நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்க கூடாது? சரி. அப்படி நினைச்சு தான், அப்ப நான் வந்து விக்ரமாதித்யனுடைய அந்த கால நிர்ணயம், அவர் எப்படி இப்ப வந்து மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் விக்ரமாதித்யன் 57 பிசில அந்த விக்ரம சகாப்தம் ஏற்படுத்தினாரு. 30,000 40,000 கல்வெட்டு இருக்கு. அவரையே ஒரு மித்திக்கல் பர்சன் அப்படின்ட்டாங்க. ஒரு கற்பனை கதாபாத்திரம். ஆஹ. அவர் ஒரு மன்னரே இல்ல. ஆ, அப்படி ஒரு மன்னரே இல்ல அப்படின்ட்டாங்க. ஆ. சோ அத நிர்ணயம் பண்றதுக்காக முதல்ல விக்ரமாதித்யன், தி ஹிஸ்டாரிசிட்டி அண்ட் டேட் ஆஃப் விக்ரமாதித்யன் எழுதினேன். அப்புறம் நம்ம ம். 1025ல அந்த காலகட்டத்துல உலகத்திலே மிகப்பெரிய மன்னனா இருந்தது ராஜேந்திர சோழன். அவனுக்கு இணையா எந்த ஒரு மன்னனும் இல்ல அப்போ. எந்த ஒரு அரசாங்கமும் அந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு இணையா இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் காலத்துல இங்கிருந்து நீங்க தமிழ்நாட்டில இருந்து எடுத்தீங்கன்னா, ஆந்திரா, ஒரிஸ்சா, வங்காளம், பர்மா, அதே மாரி மலேசியா, இந்தோனேசியா இந்த வங்காள விரிகுடாவினுடைய கடற்கரை பூராமே அந்த நாடுகள் பூரா அவனுடைய ஆட்சி கீழ இருந்தது. கடாரம் அவனுடைய கொண்டான்னு இதுல சொல்லுவாங்க பார்க்கும் இல்லையா? ஆமா. கடாரம் ஆக்சுவலா கொண்டான்னு அந்த தான் சொல்ல வங்காள வராங்க. விரிகுடாவையே அவங்க என்ன ம், சொன்னாங்கன்னா, இட் இஸ் சோழா லேக். சோழ ஏரி அப்படி சொல்லுவாங்க. ம். ஒரு மிகப்பெரிய கடலே அந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு கீழ சோழ ஏரி என்று சொல்லப்படுகிறது. அலைகடல் நடுவில் பலகளம் செலுத்தி ராஜேந்திர சோழன் அப்படிதான் போயிருக்கான் தென்கிழக்கு நாடுல. அப்படியே கரையை ஒட்டி வாஸ்கோட காமா போன மாதிரி போல. நடுக்கடல் போயிருக்கா அப்படி. அவனுடைய மெய்கீர்த்தியில இருக்கு. அப்படி அதனால அந்த ராஜேந்திர சோழனுடைய பெருமையை விளக்கக்கூடிய ஒரு நூல் எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த ஆரியபட்டர் அந்த விஷயம் சொன்னேன் இல்லையா? எப்படி ஆமா. வந்து நம்முடைய வான சாஸ்திரம், கணிதம் வந்து மிக மிக பண்டைய காலத்தை நிரூபணம் பண்றதுக்காக ஆரியபட்டரோட அந்த டேட் ஆஃப் ஆரியபட்டா ஏன் ஆ, அனலிட்டிக்கல் ஸ்டடி அப்படி ஒரு புக் எழுதினேன். அதை பத்தி தனியா நான் ஒரு நாள் எடுக்கிறேன் நான் எப்படி அதை கொண்டு வந்தோன்னு. சரி. அடுத்து வந்து இந்த சி டேங்கர் சொன்னேன் நான்.
சரி. அலெக்சாண்டர் சந்திரகுப்த மௌரியன் கண்டெம்பரரி, அது சி டேங்கர் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன், தவறான சி டேங்கர். இட் இஸ் சி டேங்கர், இட் இஸ் நாட் சி டேங்கர் அப்படி சொன்னேன் நான். சரி. அது வந்து இப்ப நம்ம அப்படி அது தவறுன்னு சொன்னா வெறும் தவறுன்னு விமர்சனம் பண்ணிட்டு போக கூடாது. அப்ப சரியானது எதுன்னு சொல்லுங்க, சொல்லணும் இல்ல. ஆ. அப்போ நம்ம நாட்டுக்கு எது சரியான காலக்கணக்குக்கு சி டேங்கரா அஸ்திவாரமா இருக்க முடியும்னா, மகாபாரத யுத்தம் நடந்த காலமும் ஆ. கலியுகம் துவங்கினதும் தான். ஏன்னா மகாபாரத காலத்திலிருந்து எந்தெந்த மன்னர்கள் எவ்வளவு வருஷம் ஆண்டாங்கன்னு கிட்டத்தட்ட 2800 வருஷத்துக்கு ஆஹா. விஷ்ணு புராணம், அதே மாதிரி பிரம்மாண்ட புராணம், வாயு புராணம், மத்ஸ்ய புராணம், ஸ்ரீமத் பாகவதம் 5ம் கலியுக ராஜ விருத்தாந்தம் ஆக 6 நூல்கள் தெள்ள தெளிவா இந்த ராஜா வந்தாரு, இத்தனை வருஷம் ஆண்டாரு, அதுக்கப்புறம் இந்த ராஜா வந்தாரு, அப்புறம் கடைசியில் இந்த வம்சம் முடிஞ்சு போச்சு, அதுக்கடுத்த மௌரிய வம்சம் வந்தது, அதுக்கடுத்து சுங்க வம்சம், இப்படி தெளிவா கண் வம்சத்துல இருந்து சொல்றாங்க. சோ அப்படி வரும்போது அதை நிர்ணயம் பண்றதுக்காக 2 புத்தகங்கள் எழுதினேன். ஒண்ணு வந்து உங்க புத்தகத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேங்க ஐயா. உங்க லிஸ்ட்ல காமிச்சிட்டு சரி இருக்கேன். சரி சரி. சொல்லுங்க. ஓகே. சொல்லுங்க. அதுல வந்து முதல் வந்து மகாபாரத கால நிர்ணயம் பத்தி ஒரு புக் எழுதினேன். சரி. அந்த புத்தகம் வந்து மகாபாரதம் எழுதுனது வியாசர். ஆ. 1,00,000க்கு மேலான ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு. ம். அதுல வந்து பீஷ்ம பருவம், உத்தியோக பருவம், கர்ண பருவம், மௌஷல பருவத்துல சில வானசாஸ்திர குறிப்புகள், ம். அதாவது வானத்துல அப்ப எந்த கிரகம், சூரியன் எங்க இருந்தது, ராகு எங்க இருந்தது, சுக்கிரன் எங்க இருந்தது, புதன் எங்க இருந்தது, சனி எங்க இருந்தது, குரு எங்க இருந்தது, செவ்வாய் எங்க இருந்தது, எப்போ வந்து அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நிகழ்ந்தது, இதை பற்றிய குறிப்புகள் இருக்கு. ஆகவே இந்த 10, 15 குறிப்புகள் அடிப்படையில, வானசாஸ்திரத்தின் அடிப்படையில மகாபாரதம் எப்போ நடந்தது அந்த யுத்தம் அப்படிங்கறத நான் எழுதினேன். இப்போ சாதாரணமா எல்லாரும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நிறைய ஸ்காலர்ஸ், ஆனா நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டேட் வருது. போகவே நான் என்ன பண்ணுனேன்னா, நம்முடைய சூரிய சித்தாந்தம், ஆரியபட்டியம், நம்முடைய நாட்டுல வடேஸ்வர சித்தாந்தம், லகு மகாபாஸ்கரியம், சிஷ்யதி விருதித தந்திர, இப்படி எண்ணற்ற வானசாஸ்திர நூல்கள் இருக்கிறது. அந்த நூல்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன சைன் தீட்டா வேல்யூ வந்து சூரிய சித்தாந்தத்திலேயே சொல்லியிருக்கு. அதனுடைய அடிப்படையில ட்ரிகோனமெட்ரிக் கால்குலேஷன் வித் ஆஸ்ட்ரானமிக்கல் டேட்டால அவங்க வந்து ஒரு கிரகம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், அல்லது இன்னும் 10,000 வருஷத்துக்கு அப்புறம் வரலாம். அன்னைக்கு தேதியில காலையில 5:30 மணிக்கு இருக்கலாம், எத்தனை மணிக்கு வேணா, எந்த மாசத்துல வேணா, நீங்க அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் அவங்க கொடுத்திருக்காங்க. அதை அந்த புத்தகம் பத்தி சொல்லும்போது சொல்றேன். அதன் அடிப்படையில நான் வந்து மகாபாரத கால நிர்ணயத்தை, யுத்தம் நடந்தது 3143 பிசிஇ, அதாவது இன்னைக்கு வந்து 5150 வருஷத்துக்கு முன்னாடி, 161 அந்த வருடத்திற்கு முன்னாடி நடந்தது அப்படி சொல்லிட்டு வானசாஸ்திரத்தின் அடிப்படையில கால நிர்ணயம் பண்ணியிருக்கேன். சோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஷீட் ஆங்கர். அடுத்தபடியா கலியுகம் பத்தி நம்ம சொல்லணும். ஏன்னா கலியுகம் அப்படிங்கிறது என்ன நிபுணர்கள் நினைக்கிறாங்கன்னா, கலியுகம்ங்கிறது விக்ரமாதித்யன் எப்படி ஒரு மித்திக்கல் பர்சன், ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு சொன்ன மாதிரி, இந்த கலியுகங்கிறதே சும்மா இவங்க எழுதி வச்சுட்டாங்க ஏதோ. உண்மையிலேயே அப்படியெல்லாம் கலியுகம்னு ஒண்ணு கிடையாது. அப்படியே இருந்தாலும் கூட அது ஆஸ்ட்ரானமிக்கல் கலியரா, ஏன்னா வானசாஸ்திர புஸ்தகம் தான் அதை பத்தி சொல்லி இருக்கு. சோ அதனால அது வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் கலியரா, இட் இஸ் ஒன்லி மித்திக்கல். இதற்கு வந்து ஆதாரங்கள் ஒரு சில வானசாஸ்திர நூல்கள், புராணங்கள் இருக்கிறதே ஒழிய கல்வெட்டுக்கள் உண்டான ஆதாரம் கிடையாது. ஒரு மீறி போனா 5, 6, 7 இருக்கலாம். அதுல முக்கியமானது ஐஹோலே இன்ஸ்கிரிப்ஷன் கர்நாடகால இருக்குது, 2ஆம் புலிகேசி. ஆகவே இதை எடுத்துக்கிறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல முழு நாட்டிலையும் ஒரு காமன் எரா பின்பற்றப்படல. குப்த எரா, கங்க எரா, கொல்லம் எரா, விக்ரம சம்பத், சாலிவாகன சம்பத், லௌகிக எரா, இப்படி அவங்களுக்கு சௌரியமானதை பின்பற்றினாங்க. ஆகவே கலியுகம் அப்படிங்கிறது ஒரு கற்பனை கிட்டத்தட்ட அப்படிங்கிறதுதான் வரலாற்று ஆசிரியர்கள், மிகப்பெரிய சான்றோர்களுடைய கருத்தா இருந்தது. அப்ப இதை முறியடிக்கணும்னா முதல்ல நம்ம வந்து கலியுகத்துல கல்வெட்டு இருக்கு, ஏன்னா எபிகிராபியில ஒண்ணு சொன்னீங்கன்னா தான் மிக வலிமையான ஆதாரமாக அது இருக்க முடியும். அந்த காலத்துல இருந்த ஏன்னா இது வந்து அதுலயே டேட் எல்லாம் கொடுத்திருக்கு, டேட் இதெல்லாம் கொடுத்திருக்கு. ஒரு கரெக்டா எவ்வளவு இயர் அப்படி சொல்லி கொடுத்திருக்கும் போது அதை மாற்றவும் முடியாது.
இப்ப நீங்க வந்து ஒரு நூல் எழுதுனா கூட அது இன்டர்போலேஷன் இடைச்செருகல் பண்ணிட்டாங்க, இல்ல காப்பி பண்ணும்போது மாத்திட்டாங்க, இதெல்லாம் சொல்லலாம். ஆனா கல்வெட்டு அப்படி இருக்கு கோயில்ல, எப்ப ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கு. அ. எப்படி போய் பார்த்தாலும் யாரும் மாத்த முடியாது. ஏன்னா ம். தினசரி கோயிலுக்கு போறான், எவனாவது மாத்துனா கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அ. கல்வெட்டு மூலமாக ஒரு நிரூபணத்தை கொடுத்தால் யாராலும் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணேன். 1½ ஆண்டுகளுடைய கடுமையான முயற்சிக்கு பின்னாடி எனக்கு 436 கல்வெட்டுக்கள், ஆ. இவங்க வந்து 50 இருந்தாவே நான் ஏத்துக்கிறேங்க. இப்போது நான் கலியுகத்தை ஏத்துக்கிறான்னு சொல்லும்போது, ஆ. நான் 436 குடுக்குறேன்ப்பா. என்ன சொல்றீங்க? அப்படி கேட்டேன். 436 குடுத்த உடனே இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க இந்த முயற்சி ஏன் 50, 60 வருஷமா நாங்கெல்லாம் பண்ணலன்னு எங்களுக்கே தெரியல. நீங்க ஒரு மருத்துவத் துறையிலிருந்து வந்து பண்ணியிருக்கீங்க. ஆ. அப்படி சொல்லி இன்னைக்கு பாராட்டுறாங்க. உதாரணத்துக்கு இந்த கல்வெட்டு பாருங்க. அ. இந்த கல்வெட்டு எங்க இருக்குன்னா, நம்ப கிராமம் அந்த ஊர் பேரே கிராமங்க. அ ஆஹ. விழுப்புரத்துக்கு பக்கத்துல திருவெண்ணைநல்லூர் பக்கத்துல ஆ. ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கு. சிவலோகநாதர் கோயில். இது சரி. பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரந்த எழுத்து. அந்த காலத்து தமிழ். இது கா, இது லீ, இது யூ, இது கா. இதுக்கப்புறம் கலியுக வருஷத்துல எத்தனாவது நாள். இது பார்த்தீங்கன்னா 14,77,37,037வது நாள். ஆஹா. கலியுகம் வருஷம் சொல்லீங்க. தி எத்தனாவது நாள்னு சொல்லியிருக்கு அந்த கல்வெட்டுல. அடேங்கப்பா! இது ஆ. வந்து பராந்தக சோழ சக்கரவர்த்தியோட காலத்துல, அதாவது ராஜராஜ சோழனுடைய தாத்தா காலத்துல அ. அஹ. வெட்டப்பட்ட கல்வெட்டு. தாத்தா இல்ல, கொள்ளு தாத்தா. ஆ. ராஜராஜ சோழனுடைய இது வந்து அப்பா சுந்தர சோழர். ம். அவரோட அப்பா வந்து அரிஞ்சிய சோழர். அதுக்கு முன்னாடி அதாவது கொள்ளு தாத்தா. ராஜராஜ சோழனுக்கு முன் கொள்ளு தாத்தா காலத்துல வெட்டப்பட்ட கல்வெட்டு. எவ்வளவு ஆ. பழமையான கல்வெட்டுன்னு பாருங்க. ம். அதுல வந்து கலியுகத்துல இத்தனாவது நாள் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு போனாலும் அந்த கல்வெட்டு இருக்கு. சிவலோகநாத சுவாமி கோயில். இந்த போட்டோ நான் அங்க போய் எடுத்துட்டு வந்ததுதான். ஆ. சரி, இன்னைக்கு சரி, சரி. நீங்களும் போனாலும் அந்த கல்வெட்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம். ஆகவே அதுல கலியுகத்துல 4044 கலியுக வருஷம். நீங்க இந்த 14,77,037ல 365 வகுத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு உண்டான சராசரி நாட்கள் வகுத்தீங்கன்னா, அது 4044 வருதுங்க. ஆ. அப்போ அதாவது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, ஆ. நம்ம முன்னோர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தன நாள்னு தெரிஞ்சிருக்கு. காலக்கணக்கு தெரிஞ்சிருக்கு. டைம் கால்குலேஷன் தெரிஞ்சிருக்கு. மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எவ்ளோ நம்மளுக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். அப்படியே காலர் தூக்கி விட்டுக்கலாம். அந்த மாரி ஒரு கல்வெட்டு அது. கிராமம் கல்வெட்டு. ஐயா, இப்ப யார் நாம வேணா வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஆமா, ஆமா. ஐயா, நாம நீங்க அதாவது சொன்னோனே திருச்சி, ம். விழுப்புரம் சாலையில, விழுப்புரத்துலருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்தீங்கன்னா, அந்த திருவெண்ணைநல்லூர் போற ரோட்ல போனீங்கன்னா, கிராமம்னு ஒரு ஊர் வரும். அங்க போனா சிவலோகநாதர் கோயில் இருக்கு. ஆ நட எப்பவும் திறந்திருக்கும். உள்நடை மட்டும் தான் பூட்டுவாங்க. இது கோயிலினுடைய வடக்கு சுவத்துல இருக்கு அந்த கல்வெட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொன்ன உடனே நம்ம இதுக்காகவே அந்த கல்வெட்ட பத்தி நம்ம வந்து ஒரு கல்வெட்டியல்னு சொல்லுவாங்க இல்லையா? அத பத்தி நம்ம ஒரு ஆமா. நிகழ்ச்சி பண்ணலாம் ஐயா. கண்டிப்பா பண்ணலாம். ம். அப்புறம் நீங்க சொன்ன மாரி இந்த வரலாறு, அந்த டேட்ஸோட ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு செய்தியில சொல்லியிருந்தீங்க ஆமா. பார்த்தேன். அதே ஹவ் சொல்றேன் நானு. ஹவ் ஆர் தே ரிலேட்டட் அத பத்தி ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கலாம். அப்போ அது 2ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது வந்து ம். இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னுடைய வந்து அ பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? வி வில் ஆமா, வில் ஆமா. டாக் அபௌட் எப்படி படிக்கிறதுக்கு வந்து சில பேருக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, எங்களுக்கு பொன்னியின் செல்வன், அமரர் கல்கியினோட பொன்னியின் செல்வன் தான் ஞாபகத்துக்கு வருது. அதுல வந்து ராஜராஜ சோழன் இல்ல. அதுல வந்து எல்லாரும் போய் தஞ்சை பெரிய கோயில்ல பிரகதீஸ்வரர் டெம்பிள், தஞ்சை பெரிய கோயில்ல போய் அந்த கல்வெட்டுலலாம் போய் தேடுவாங்க. மக்கள்லாம் நாங்கலாம் சின்ன பிள்ளையில போய் பார்த்து ஆமா, தேடுவோம். இது ஆமா, மாரி ஆமா. ஒரு பேர் இருக்கு பாரு அப்படின்னு குந்தவை நீங்க அந்த போட்டிருக்கு பொன்னியின் அப்படின்னு. செல்வன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ம், அத்தியாயத்துல ம். அரண்மனையினுடைய சுவர்ல சித்திரம் எழுதியிருக்கும். சரி. அந்த சித்திரன் வழியாக அமரர் கல்கி அவர்கள் அந்த அ, சோழ பரம்பரை விஜயாலயத்திலிருந்து ஆதித்யா வந்து, அதுக்கப்புறம் பராந்தக வந்து, அவருக்கு 3 பசங்க. அதான் ராஜாதித்யன், கண்டராதித்யன், அரிஞ்சய சோழன். எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்பதான் சொல்லுங்க. ஞாபகத்துக்கு வருது. இந்த வரலாற்றுல ஏன் இவ்வளவு ஆர்வம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது முக்கியமானது வந்து அமரர் கல்கி அவர்கள், சாண்டில்யன் அவர்கள். கண்டிப்பா. இவங்க 2 பேத்தையும் முதல்ல அமரர் கல்கி தான். அந்த பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு பைத்தியமாவே திரிஞ்சோம் நாங்க. ஆக்சுவலா அந்த வந்தியத்தேவன் எந்தெந்த தெருவுல போனானோ, நம்மளும் அந்த தெருவுல எல்லாம் போறோம். அப்படி கூட கண்டிப்பா. ஒரு கற்பனை பண்ணிட்டு அவர் குதிரை மேல போறாரா, நம்மளும் குதிரை மேல போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு, அது ஐயா, அது ஏன் அப்படி அப்படி என்ன அதுல இருக்குதுன்னே தெரியல.
அப்படியே அந்த மனசு அதுல உருகி அப்படியே ஒன்றி போயிடும். அப்படி ஐயா எழுதியிருப்பாரு அவர். ஆமா. அது மட்டும் இல்ல. இப்ப நான் காமிக்கிறது அதுவும் 10 வருடத்துக்கு முன்னாடி 77 மணி நேரமாங்க நான் உருவாக்கினேன் ஐயா. கடவுள் ம். அருளால. என்னோட முயற்சியில வாய்ஸ்ல வந்து எல்லா கேரக்டருக்கும் பேசி, கிட்டத்தட்ட ஒரு ம். 2 1/2 ஆண்டு காலம் உழைச்சேன். அது வந்து என்னோட குரல்ல வந்து பதிவாகி இப்ப தான் போட்டிருக்கேன். மக்களுக்கு நம்ம வலைதளத்தில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். tamilaudiobooks.comல டீட்டெயில்ஸ் ம். இருக்கு. பட் ம். Spotifyல மக்கள் கேட்கலாம். நெறைய பேருக்கு வந்து இது அவங்க அது மெம்பர்ஷிப் வச்சிருந்தாங்கன்னா, அவங்களே கேட்கலாம். எதுக்கு சொல்ல வரேன், இன்னிக்கும் வந்து பெருமை என்னன்னா, கல்கியின் மூலம் இப்போ பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவை குழுமத்தினுடைய சிவபாத சேகரன் ஐயா, அவரோட அறிமுகம் கிடைச்சு நெறைய நண்பர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாரி வந்தியத்தேவன் நடந்து வந்த பாதை அப்படின்னு போறது உண்டு. அதே சமயத்துல ஐயா, இன்னொரு முக்கியமான விஷயம், அது போய் அந்த கல்வெட்டுகள என்ன தெரிஞ்சுக்கிறோம், புராதன செல்வங்கள் எல்லாம் இப்ப அயல்நாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க இல்லையா? தெரி தெ தெ தெரியாம தெரியாம நமக்கே தெரியாம ம். களவாடிட்டு போறாங்கல்ல, அது எல்லாத்தையும் எப்படி கொண்டு வரது நம்ம நண்பர் விஜய் அவர்கள் இறங்கி இருந்தாரு. அதெல்லாம் நெறைய ம். ஒரு நட்புகள் சந்தோஷமான கிடைச்சது. விஷயம். உண்மையிலேயே அவர பாராட்டணும். ஆமா. அவரு வந்தாரு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தாரு. அதே அது மாதிரி அந்த பொன்னியின் செல்வன் ஏன் அப்படி வந்து தத்ரூபம்ன்னா, அ, இலங்கையில நடக்கிறதுக்கு அமரர் கல்கி அவர்கள் இலங்கைக்கே போயி, அ, அந்த இடத்தெல்லாம் பார்த்து எழுதினாரு. கண்டிப்பா. அது அ, வந்து அ, மிகப்பெரிய விஷயம் அது. கண்டிப்பா. இன்ஃபாக்ட் அந்த நீங்க ஓவியர் மணியம் அவரோட அந்த ஓவியம் இருக்கு பாருங்க. ஆமா. அது வந்து அந்த கல்கி என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாரோ, அத அப்படியே கொண்டு வந்திருந்தாரு அது. அப்படி ஐயா சொல்லலாம். நீங்க 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 சொன்ன உடனே நம்ம வலைதளத்த பத்திய தகவல மக்களுக்கு அப்படியே ம். சொல்லிர்றேங்க. ஆமா, ஆமா. tamilaudiobooks.com மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. இதுல இருக்கீங்க. நீங்க சொன்ன உடனே நம்ம நீங்க அத மறுபடியும் காமிங்க. எல்லாரும் அந்த பொன்னியின் செல்வன் கேட்கட்டும். கண்டிப்பா, கண்டிப்பா. பொன்னியின் செல்வன் வந்து "யாம் மணியம் பெற்ற இன்பம் பெருக இவையக" மாரி நாம சந்தோஷப்பட்டது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனும் சந்தோஷப்படணும்ல. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாரி, அதுக்கு உண்டான தகவல் நான் கண்டிப்பா நான் ம ப ம் சொல்றேன் ஐயா. இங்க இங்க போட்டிருக்கேன் நானு கீழ. இப்போ அத போடுங்க, போடுங்க. மணியம் அவர்கள் அவருடைய புதல்வர் மணியம் செல்வன் அவர பத்தி பேசிச்சே சொன்னாரு. அவரு கதை சுவாரஸ்யமான கதை சொன்னாரு. என்னன்னா, கல்கி அவர்கள் வந்து மணியம் அவர்களுடன் சேர்ந்து ஒரு சிச்சுவேஷன் பார்ப்பாங்களாம். இந்த கோயில்ல இது இருக்கு. இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ்க்குலாம் போயி, இந்த கல்வெட்டெல்லாம் பார்த்த உடனே, அவர் வந்து ஓவியம் வரைவார் இல்லையா? இல்லஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா? ஆமா, ஆமா. பார்த்துட்டு வந்து இந்த இதான் கதைன்ன உடனே அதுக்கு ஏத்தா மாதிரி இவர் குடுத்துருவாராம். குடுத்துட்ட உடனே என்ன ஆகுமா, ம். ஆ அடுத்த வாரம் எல்லாரும் போய் பார்ப்பாங்க இல்லையா? அந்த பத்திரிக்கை வந்த உடனே பத்திரிக்கை வந்த உடனே அதில போய் பார்ப்பாங்க இல்லையா? என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரு போன உடனே பார்த்தா இவரோட பிக்சர் அதில வந்திருக்காதாம். அதாவது 4 குடுத்திருப்பாரு. அதுல 2 தான் ம். வந்திருக்கும். மீதி 2 வந்திருக்காது. இவரு மணியம் ஐயா ம். அவர்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கும். "என்ன நான் 4 குடுத்தேன். நீ 2 தான் போட்டிருக்கேன்னு." உடனே அப்ப கல்கி அவர் ம். சொன்னாராம், "நீங்க இந்த மாரி ஓவியம் வரைஞ்ச உடனே, எனக்கு கதைய இன்னும் எப்படியெல்லாம் எடுத்துட்டு போணும் அப்படின்னு தோன்றது. புது புது ஐடியாக்கள்லாம் கிடைக்கிறது. கிரியேட்டிவ் மைண்ட் வருது. கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இன்னும் சுவாரஸ்யமான ஒரு இதெல்லாம் வச்சிருக்கேன். சிச்சுவேஷன்ஸ், ட்விஸ்ட் எல்லாம் நான் வச்சிருக்கேன்." அப்படின்னாராம். அடடடடா! அப்படின்னு ம். ரொம்ப அருமையா ம். மணியம் செல்வன் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டார் அவருடைய அறிமுகம் கிடைச்சதும் ம். நம்ம பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவை குழுமத்து மூலமா தான். எனிவே சாரி ஃபார் த டீவியேஷன். இல்ல, இல்ல. இது இது எசென்சியல் ஸோ திங். இந்த ஆமா. இது வந்து நம்மள ரொம்ப பிடித்த ஒரு 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 சப்ஜெக்ட் ஐயா இது. அதனால மக்களுக்கு ஆமா. சொல்றேன். இது இதெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு ஆ எனக்கு மட்டும் இல்ல. எல்லாத்துக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட் அது. ஆமா, ஆமா. இத தகவல் மக்களுக்கு குடுக்கணும்னா, நம்மளோட வலைதளத்துல போனாங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு எல்லா லிக்விட்க்கும் அதுல கேட்கலாம் அவங்க. ஃப்ரீயாவே கேட்கலாம். அதுக்கு கிளிக் பண்ணாங்கன்னா, YouTubeலலாம் இருக்கு. அண்டு ம். ம். நோக்கம் என்னன்னா, நீங்க சொன்னீங்களே ஐயா, "யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்" அப்படின்னு. எனக்கு என்னன்னா, இந்த மாரி மாற்றுத்திறனாளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்கள்லாம் நாம வந்து எ கடவுள் அருளால வந்து நம்மளால படிக்க முடியாது, கேட்க முடியாது. சில பேரால பார்வை ஆமா. படிக்க செல்வமற்றவர்கள் முடியாது. எல்லாரும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றச்சு எனக்கு ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு 20 ஆல்பம் பண்ணியிருக்கோம் ஐயா எங்களோட குழுமத்துல. நான் மட்டும் ம். கடவுள் செயல்ல ஒரு வாழ்த்துக்கள், 10 ஆல்பம் வாழ்த்துக்கள். சந்தோஷம். பண்ணியிருக்கேன். அது மாரி ஏன்னா, அதே மாரி டாக்டர் தமிழ் தாத்தா உ.எஸ். சாமிநாத ஐயர் அவருடைய அவருடைய ஒரு செயல்பாடுகள் என்னன்னா, எப்படி அந்த ஓலைச்சுவடிகள்ல இருந்ததெல்லாம் கொண்டு வந்து புத்தகமாக பதிப்பித்த எதுக்கு? நாம படிச்ச அன்புறது தான். அதே மாரி நவீன காலத்துல வந்து ப்ராஜெக்ட் மதுரை குழுமத்தை சார்ந்த டாக்டர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு நான் சொல்லணும். ஏன்னா, அவர் வந்து பெரிய ஒரு டீம் வச்சுட்டு டிஜிடைஸ் பண்ணாரு. நாம வந்து இப்ப அதுல இருக்கிறது பொது உடைமையாக்கப்பட்ட நூல்கள் சிலது எல்லாத்தையும் வந்து நாங்க ஆடியோ புக்ஸா ம். பண்ணிட்டு வரோம். tamilaudiobooks.com ஓட மெயின் நோக்கம் அதுதான். ஆம் சுய பிரஸ்தாபம்னு நெனச்சுக்க வேண்டாம். ஏன்னா மக்களுக்கு தெரியணும் இல்லையா? ஐயா. அதனால இல்ல தெரியணும். இது வந்து
இல்ல நீங்க இப்ப வந்து பொன்னியின் செல்வன் நாமெல்லாம் படிக்க முடியுது. ம். படிக்க முடியாதவங்க கேட்டாவது அந்த இன்பத்த நுகரணும்ல. கண்டிப்பா. அது அது அவ்வளவு எவ்வளவு உயர்ந்த நோக்கம், எவ்வளவு ம். உயர்ந்த நோக்கம். நேரா போய் பார்க்குற பரந்துபட்ட மாரி நோக்கம். இருக்கணும். ஆமா. அதாவது எல்லாம் இறை அம்சம். அந்த இறை அம்சமும் சந்தோஷமா இருக்கணும்ல. அப்படி நீங்க ஒரு உன்னத நோக்கத்தோட பண்ணியிருக்கீங்க. அதனால அப்படி இல்ல. இட் இஸ் எசென்ஷியல் திங் டூ டெல். இப்ப கண்டிப்பா, கண்டிப்பா, சொல்லணும் அது கட்டாயம். கண்டிப்பா. ஸோ ஐயா இப்ப பேக் டூ உங்களோடது புத்தகத்த பத்தி நம்ம பேசினோம். சரிங்களா? இப்ப ம். நீங்க வந்து அடுத்து உங்களது பப்ளிகேஷன் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் நெறைய நீங்க எழுதியிருக்கீங்க இல்லையா? த வேதா அண்ட் த ஆமா. கான்செப்ட் ஆஃப் 360 டிகிரீஸ் ஆஃப் அ சர்க்கிள் அதாவது மேத்தமேட்டிக்கல் ஓரியன்டட். அப்புறம் வந்து அப்புறம் இப்ப பிக் பேங் தியரி இருக்குல்லங்க. ஆமா, ஆமா, பிக் ஆமா. பேங் தியரி எப்படி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதுவும் ஒண்ணு இருக்கு. சரி, இப்படி சரி. 360 ஒரு ஒரு வட்டத்துக்கு 360 டிகிரிங்கிறது ஆரிஜின் ஆனது மொத சொன்னது ரிக்வேதம். ஆஹா. அதே மாரி இந்த பிக் பேங் தியரி இப்ப இருக்க சயின்டிஃபிக்கா சொன்னத விட, இன்னும் விரிவாக, தெளிவாக, சரியாக சொன்னது ரிக்வேதமும், எஜுர்வேதமும். சரி. அதுவும் இருக்கு. நான் வெறும் ம். வேதம் வந்து ஸ்பிரிச்சுவல் புக்ன்னு பார்க்க வேண்டாம். இட் இஸ் அ சயன்டிஃபிக் டெக்ஸ்ட் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும்போது நெறைய தெரியும். அதாங்க நம்ம அத கூட வந்து நம்ம பேசலாம். நம்ம வந்து அது மாரி மதத்தெல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டு, அதில இருக்கக்கூடிய சாராம்சத்த வந்து எடுக்க முடியாதபடி பண்ணிட்டாங்க. அத வந்து அது ம். மொழி வேறு, என்ன மதம் வேறு. அ ஆமா. எத்தியோப்பியன் வந்து விஞ்ஞானம் வேறு. நீ விஞ்ஞானத்துல வந்து விஞ்ஞானம் வேறு. இப்போ எங்க இருந்து விஞ்ஞானம் கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கணும்ல. ஆமா, ஆமா, ஆமா. நம்ம வாழ்க்கை பயனுற அமையணும்னா விஞ்ஞானம் வேணும். அப்ப விஞ்ஞானம் எந்த நூல்ல இருந்தா என்ன? கரெக்ட்டு. அது வ அத அது அந்த அந்த அப்படிதான் ஒரு நீங்க பார்வை இருக்கணும். அந்த விஞ்ஞானமும் கிடையாது, மெய்ஞானமும் இல்லாத இருக்கும். அது கொஞ்சம் வருந்தத்தக்கபடைய விஷயம். ஆனா, அட்லீஸ்ட் சரி, நாம வந்து குறை சொல்லாம அத நிறை செய்ய வேண்டியது வந்து உங்களது ம். பதிப்பு. அதே மாரி டேட் ஆஃப் ஆரியபட்டா, அ வராஹமிஹிர அண்ட் பாஸ்கராச்சாரியா பத்தி எழுதியிருக்கீங்க. அப்புறம் குளோரி ஆஃப் பாரதியன் மெடிக்கல் சயன்சஸ் நீங்க அதையும் விட்டு வைக்கல. அதாவது உங்களோடது மெடிக்கல் மருத்துவத் துறையிலயும் நீங்க என்னோட ப்ரொஃபஷன் பண்ணியிருக்கீங்க. இல்லையா? ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா சார். அதாவது அது அதனால அது நம்ம நெறைய பார்க்கணும். அதே மாரி மாடர்ன் சயன்ஸ் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு ஒரு புத்தகம். ஸோ இதெல்லாம் வந்து பெருமையா இருக்கு ஐயா. உங்களது ப்ரொஃபைல படிக்கிறச்சே ரொம்ப பெருமையா இருக்கு. இதெல்லாம் வந்து எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த வேதிக் நாலெட்ஜ் அப்புறம் அந்த சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர் கன்டென்ட்ட எப்படி எளிமைப்படுத்தி நீங்க நெறைய இடத்துல பேசிட்டு வரீங்க. அப்புறம் நீங்க யுனிவர்சிட்டி, காலேஜஸ்ல வந்து லெக்சரர் அதுவும் பண்ணியிருக்கீங்களா? சயன்ஸ் இன் இண்டியா, சயன்டிஃபிக் ஆமா. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாடர்ன் இண்டியா. வெரி நைஸ் சார். நிஜமாவே உங்கள கும்பிடுறோம் சார். நீங்க இருக்கிற திசைய கும்பிடணும். இல்ல. அந்த மாரி எல்லாம் தெய்வ பெருமை கடாட்சம் உரியது. தான். தெய்வத்தினோட அருள். ம். நம்ம கிட்ட ம். எந்த பெருமையும் கிடையாதுங்க. அவன் ஆண்டவன் இயக்குறான், சொல்றான். நம்ம இயங்குறோம். அதாவது ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்றா மாரி, "தேனவீனா ஆமா. திருணமபி ந செல்லத்தின்னுவாங்க. அவனன்றி ஓரணுவும் அசைவதில்லை" அப்படின்ற மாரி. ஆனா எண்ணமோ அணுவே ஒழுக்கம் அசையாதுன்னா, நம்ம செயல். அணுவோட ரொம்ப சாதாரண ஆளு. நாம என்ன எம்மாத்திரம். ஆகவே ம். இறைவன் சொல்றத நம்ம கேட்கிறோம். அவர் தான் இயக்குவிக்கிறார். நாம இயங்குறோம். அவ்வளவுதான். இல்ல சார். நம்ம அதாவது We are just an instrument in the hands of our Almighty. கண்டிப்பா. அதாவது அதான். எப்படின்னா, "ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணான்னு" ஒரு பாடல் வரிய தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா. கவிஞரது பாடல் வரிகள். ஐயா இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன். முகஸ்துதிக்காக சொல்லல. பெருமை, அருமை, அற்புதம், ஆனந்தம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் ஆடியோ புக்ஸ். இட்ஸ் டிஃபரெண்ட் என்டர்டெயின்மென்ட் வழங்கும் நிகழ்ச்சி. நாம சந்தித்திருக்கிறது டாக்டர் எம்.எல். ராஜா அவர்கள். அவர் வந்து இஸ் அ டாக்டர் பை புரொஃபஷன். ஆனா வரலாறையும், ஆன்மீகத்திலயும், சயன்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி யூ நேம் இட் எல்லா பல்துறை வல்லுனர். ஒரு தசாவதானி என்று சொல்லக்கூடிய வகையில அருமையாக தகவல்கள் எடுத்து வச்சிருக்கார். ஸோ உங்களது ஆதரவு எங்களது நிகழ்ச்சிக்கு தேவை. கன்டென்ட் வழி எங்களது நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக உங்களது சேவைகளை பறைசாற்ற முயன்றால், அது வந்து ஒரு பாக்கியமாக கருதுகிறோம் ஐயா. எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் உங்களோடு இணைந்து பணியாற்றுவது. ஆமா. உங்களுடைய வழிகாட்டுதலில் பணியாற்றுவது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அது வழிகாட்டுதல் ஆண்டவனது செயல் ஐயா. உங்களது திருப்பி முயற்சிக்கு இன்னொரு அவினாஷ். முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னுடைய சிஷ்யன் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களை பத்தி சொல்லணும். ஆமா. கண்டிப்பா, அவர் கண்டிப்பா. தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. அவ்வளவு மெமரி பவர். அப்புறம் அந்த வைஷ்ணவத்னா அந்த எப்படி ஒரு வைஷ்ணவிசம். வைணவன் இருக்கணுமோ, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வைணவ பக்தர். மிகப்பெரிய நிகழ்ச்சிகள்லாம் சொல்றாரு. அவருடைய தொண்டும் சிறக்க வேண்டும் என்று அந்த பெருமாளை நான் வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பா.
அவர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அவரோட ஆதரவு உண்டு. திருப்பாவை உபன்யாசம்லாம் இங்க இங்க நம்ம பண்ணோம். அந்த கலிஃபோர்னியால இருந்து நிகழ்ச்சிகள் பண்ணோம். ஆ எல்ஏ வைஷ்ணவ குரூப் மூலமாக பண்ணோம் நம்ம. இப்ப அடுத்த மாதமும் அவரது ராமாயணத்தினுடைய சிறப்பு ஒரு சொற்பொழிவு இருக்கு. ஐயா, உங்களுடன் இணைந்தமைக்கு நம்ம பெருமை. எல்லாம் வல்ல இறைவனை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி டாக்டர் வெங்கடேஷ் சுவாமின் அவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில், அருமையான சந்தர்ப்பத்தில் நாம இந்த கலியுகத்தை பத்தி சொன்னீங்க. மகாபாரத டேட் பத்தி சொன்னீங்க. அப்புறம் வரலாற்று நிகழ்வுகள் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கிறதுன்றத நம்ம புரிந்து கொள்ளணும்னு, கல்வெட்டுக்களை பத்தி எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு என்ன அதிலிருந்து நம்ம அறிய வேண்டியவைன்னு சொன்னீங்க. நம்ம இந்த வரக்கூடிய நாளிலே எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நம்ம சிறு சிறு நிகழ்ச்சிகளாக நம் மக்களுக்கு கொடுக்கறதாக பிரார்த்திக்கிறோம். மக்களே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. டாக்டர் எம்எல் ராஜா அவர்களது இந்த சேவை வந்து ஒரு பொக்கிஷம். இதை பொக்கிஷம் நாம பாதுகாக்கணும். மக்களுக்கு எல்லாருக்கும் நாம கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும்ன்றது இது ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். ஸோ இணைஞ்சிருங்க தொடர்ந்து. ஐயா டாக்டர் ராஜா அவர்களே, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு நானும் இந்த தமிழ் ஆடியோ புக்ஸ் அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக ஐயா, மீண்டும் சந்திப்போம். சரிங்களா? நன்றி 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 நன்றி. உங்களது வலைதளத்தையும் உங்களது இமெயில் கான்டாக்ட்ஸையும் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம கமெண்ட்ஸ்லயும் நம்ம இதை போடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா தமிழ் ஆடியோ புக்ஸ் மற்றும் இட்ஸ் டிப் என்டர்டெயின்மெண்ட். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.